முன்னை வினைகளம் மூன்றில் குடிய முதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கலியாகத் தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் செயந்தருங்கேத்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்திற் திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அம்தாதி ஓதை செனஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நென்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அம்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தட கொண்டு உனதடி போதைக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பலசூடிலன் துன்னுலகில் மண்பல் உயிர்கட்கிறைவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனே. சுவாமி ராமானுஜனுடைய வைபவத்தை சொல்ல வந்ததுதான் ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற கிரந்தம். அவருடைய காலத்திலே அவருக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட கிரந்தம் இது. அது மட்டுமல்ல, அவர் தான் இங்கு ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்திருக்கும் போதே நம்பெருமாளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரந்தம். சதாவரணத்தின் போது, புறப்பாட்டின் போது சுவாமி எம்பெருமானாரும் அந்த புறப்பாட்டு கோஷ்டிலே கலந்து கொண்டிருக்க, அப்பொழுது அர்ச்சகர் முக்கியனே சுவாமி நம்பெருமாள் எம்பெருமானார் அவருடைய மடத்துக்கு எழுந்தருள பண்ண சொல்லுங்கள், மேற்கொண்டு வீதியிலே ராமானுஜ நூற்றாண்டு ஆகலாம் என்று நியமிக்க, அதன் பிரகாரம் வீரமனார் தன்னுடைய மடத்துக்கு போக, மேற்கொண்டு ராமானுஜ நூற்றாண்டாது என்றது அந்த சதாவரணம் புறப்பாட்டு ஓதப்பட்டதென்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வைபவம் உண்டது ராமானுஜ நூற்றாண்டாதி. அதிலே நாம் 30வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பலசூடிலன் தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறைவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனில் பாசுரம். ஆனால் இதில் ஏதோ இந்த பாசுரத்திலே ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்வதை போல அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாசுரம். அப்ப ஏதோ கேட்டிருக்கா அந்த அமுதனா திருவரங்கத்தமாடிய கோஷ்டி பாடியா, அவ ஏதோ கேள்வி கேட்டிருக்கா. அந்த கேள்வி கேட்டதுக்கு சமாதானம் சொல்லுமா போல ஒரு நிலை அமைந்திருக்குது. அப்பனா இதுக்கு முன்னாடி பாசுரத்தோடு இதுக்கு தொடர்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாசுரம் 29வது பாசுரம். கூற்றும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவேன் இது பாசுரம். அதுல ராமானுஜனுடைய அடியார்களோடு சேரணும், என்னைக்கு சேருவோம், கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்னைக்கு கூட போகிறேன், என்னைக்கு கூட போகிறேன் அந்த ராமானுஜ அடியார்களோடு அப்படின்னு அப்ப அந்த பிரார்த்திக்கிறார். ஆனா என்னைக்கு கூட போறேன்னு பிரார்த்திக்கச்சே, ஆனா இந்த பாட்டுல என்ன தெரிவிக்கிறார்னா, ராமானுஜர் என்னை ஆண்டார், ஆண்டபடியால் என்னை ஆண்டார்னா என்ன பரிபூர்ணமான அனுகிரகம் எனக்கு பண்ணினார், அவருடைய நெருகேதுக கட்டாட்சத்தாலே எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணினபடியாலே இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் இன்பத்தையே கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த மோட்சானந்தத்தை கொடுத்தாலும் என்ன, அது மாத்திரம் இல்ல, இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழலன் துன்பத்தையே கொடுக்கக்கூடிய நரகம், நரகானுபவம் என்று சொல்லக்கூடிய அதுல அது வந்தாலும் என்ன, எனக்கு ஒண்ணுமே கவலை இல்லையே, ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசமே இல்லையே என்று இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். ஏன் இப்படி தெரிவிக்கணும்? ராமானுஜனுடைய சம்பந்தத்தை பெற்றுட்டேன், அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எனக்கு கிட்டித்து ராமானுஜன் என்னை ஆண்டனே, அந்த சப்தம் ரொம்ப முக்கிய. கடைசி வார்த்தை இந்த 30வது பாசுரத்துல என்னை ஆண்டனே. ஆண்டனே என்ன அர்த்தம் பின்னாடி பார்ப்போம். ஆண்டனன்னா என்னை அடிமையாக்கி கொண்டார் தன் திருவடிகளின் கீழேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ராமானுஜர் தன்னுடைய நிருகேதுக கட்டாட்சத்தாலே அதை பண்ணார் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்தே
அப்ப இங்க இருக்கிறவாளா என்ன கேட்கிறா, இல்லையே சுவாமி நீர் என்னென்னமோ பண்ணியிருக்கேன், இப்ப இதுக்கு முன்னாடி பாசனத்துல கூட்டும் விதி என்று கூடுங்களோ, என்னைக்கு கிடைக்க போறது என்ன கிடைக்க போறது என்ன கிடைக்கும் பிரார்த்தித்து, இப்ப என்ன பண்ணிட்டார் ராமானுஜனை ஆண்டனே, அதெல்லாம் என்ன பண்ணுது, இன்பம் தரு வெறு வீடு வந்தேதிரன் என்னிறந்த துன்பம் தரு நிறையும் பலசூடினன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கலந்தாரா இல்லையா, ராமானுஜ அனுகிரகம் பெற்றதா இல்லைன்னா, பெற்றதாக அந்த பாட்டுல இல்லை. 29 பாட்டுகளையா கூட்டும் விதி என்று கூடுகிறோம், ராமானுஜ அனுகிரகம் பரிபூர்ணமா பெற்றதான்னு அந்த பாட்டு இருக்கா இல்லை. ஆனா இந்த 30ஆம் பாட்டுல ராமானுஜனை ஆண்டார், ஆண்டபடியாலே எனக்கு சொர்க்கமா அதாவது மோட்சானந்தமா இருந்தாலும் சரி, நரகமா இருந்தாலும் சரி, எதுவுமே எனக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஆனா இப்ப ராமானுஜர் என்ன ஆண்டார்னு இதுக்கு முன்னாடி பாட்டுல இருக்கணும், அந்த மாதிரி 29 பாட்டுல இல்லை. அதுக்கு அடுத்த பாட்டு இது வந்துடுச்சு. அப்ப நடுவுல ராமானுஜர் என்னை அனுகிரகித்தாருங்கிற பாசுரமே இல்லை. 29க்கு அடுத்து 30 வந்துடுச்சு. 30க்கும் 29 மத்தியில ஏதாவது பாட்டு இருக்கான்னா கிடையாது. அப்படி இருக்கச்சே இவர் என்னமா சுவாமின்னா, இந்த கேள்வி நம்ம அந்த பாசுரத்தில் நம்ம கேட்டுன்றோம். மணவாள மாவுனியே தன்னுடைய வியாக்கியானத்துல, அதாவது பதபதார்த்தத்தில் ஆகட்டும், அதே போல அவருடைய அவதாரிகள் ஆகட்டும் கேட்டுட்டார். இவர் என்ன கூட்டம் விதி என்று கூடுங்களோ, என்னைக்கு கிடைக்க போறது என்னைக்கு கிடைக்க போறது என்னைக்கு கிடைக்க போறதுன்னு அப்படின்னு கேட்டு இருக்காரு. இவர் என்ன சமகாலத்தவர் தானே. இப்ப நாமெல்லாம் அப்படி இல்லை. ராமானுஜருடைய நேரே அதாவது அவருடைய விபவத்தை ராமானுடைய அந்த திருமேனி, அந்த விபவ திருமேனிகளை இப்ப நம்ம சேவிக்கிறது அர்ச்சா திருமேனி. அந்த விபவமாக இருக்கக்கூடிய திருமேனிகளையா அந்த திருமேனியை என்னைக்கு சேவிப்போம்னு நம்ம சொன்னா அவர் காலத்துல நாம் இல்லை. அப்ப நாம சொல்றது நியாயப்படும். அதே திருவரங்கத்தமிழார் ராமானுஜர் காலத்திலே இருக்கார். அது மட்டும் இல்ல, புறத்தாழ்வார் என்ன, முதலையாண்டார் என்ன, வங்கீபுரத்து நம்பி என்ன, எவ்வாறு என்ன, இவ எல்லாருமே அவருடைய சிஷ்யர் எல்லாத்திலுமே பூரி இருக்கச்சிலே அவர் நல்லா சேவிக்கிறார். சேவிச்சிருந்ததும் அந்த ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவே, அப்படிப்பட்ட அவருடைய ராமாவுடைய திருவிழை சம்பந்திகளாக இருக்கக்கூடிய இவருடைய சேர்க்கை எப்ப கிடைக்க போறது, கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படின்னு சொல்றாருன்னா அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. அது நம்ம அந்த காலத்துல அந்த பாட்டுல நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒண்ணுமில்லை, இந்த அவருடைய சம்பந்தம் கிடைச்சி தோணும், அவளுக்கு கிடைச்சித்தனா அந்த சம்பந்தம் எப்பவுமே நிலைச்சு நிக்கணும்னு. அது போயிடுத்துன்னா சுவாமி 2 நாள் இருப்பா, அது போய் போயிடுவா கிடையாது, சாஸ்வதமா இருக்கணும், எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இந்த நிலை வந்துட்டுன்னு வச்சுக்கேன், அதைத்தான் அவங்க பிரார்த்திக்கிறாரு தவிர அவளுடைய சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அவளுடைய சம்பந்தம் பரிபூர்ணமா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கிறபடியாலே. ஏன்னா அதனாலதான் சொல்ல இது கேட்ட உடனே என்னன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுறது, ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. யாருக்கு, திருவரங்கத்தமிழனாருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, ஓ இந்த மாதிரி அவெல்லாம் இருக்கா 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 ஆனா அது சாஸ்வதமா நிக்கணும்னு இப்ப சொல்ல 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 ஒரு நம்பிக்கை வருது. சாமான்யமா நமக்கு அந்த நம்பிக்கை வராது. ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பழகிற ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு வஸ்துவை கொடுக்குறான்னு சொன்னார். வஸ்துனா பொருள், அது கொடுக்குறான்னு சொன்ன உடனே சாமி குடிப்பீர மாட்டாரோ அந்த சந்தேகம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அவர் இந்த தேதியில கொடுக்குறேன்னு சொல்லுவார். நாம அன்னைக்கு போய் நின்னா, சுவாமி இந்த தேதியில நீங்க வந்துட்டா சரி ஒரு 2 நாள் வச்சுவாங்க அப்படின்பார். அப்ப நமக்கு நம்பிக்கை இழந்து போயிடுது. நம்ம தேசத்துல நடக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய நிலை, நமக்கு இருக்கக்கூடிய நிலையை வைத்துக் கொண்டு ராமானுஜனுடைய அனுகிரகம் கிட்டுமா கிட்டாதான்னு நம்ம சிந்திக்கப்படாது. இதை கொண்டு நம்ம விஷயத்தை கொண்டு போய் ராமானுஜனுடைய அந்த பாவத்துல கொண்டு போய் சேர்க்கப்படாது. இப்ப அந்த மாதிரி சேர்த்தபடியா தான் நமக்கு என்ன தோணுது, ஓ திருவரங்கத்தை கிடைக்கல போட்டுக்குன்னு நினைக்கிறோம். கிடைச்சிட்டு நல்லாவே கிடைச்சிட்டு அந்த கிடைத்தபடியாலே அது சாஸ்வதமா நிலைக்கணுமே, அதான் சாஸ்வதமா நிலைக்கணுமோ அந்த நிலைக்கக்கூடிய தன்மை தான் இங்க கேட்கிறார். ஏன்னா அது இது எதனாலன்னா நாம ராமானுஜரை பிரார்த்திக்கிறோம்னா என்னன்னு பிரார்த்திக்கிறோம், தேவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அடியனுக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இந்த பிரார்த்தனை முடியத்துக்குள்ளாதே அந்த பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை ராமானுஜருக்கு உண்டு. ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணுமில்லை, கண்ணனுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பிரார்த்தனை வைத்த உடனே பெருமாள் இதை பூர்ணமா பண்ணுவாரன்னா தெரியாது சுவாமி.
பண்ணாலும் பண்ணாம ராமானுஜர் அப்படி இல்ல, அந்த பிரார்த்தனை முடியறதுக்குள்ளே முடிஞ்சுட்டு சுவாமி. அதனால்தான் ராமானுஜ நூற்றந்தாலே அதே போல கணினி இந்த சரமபர்வ ரெட்டை, இந்த ரெண்டு பிரபந்தமே என்ன சொல்றது, இன்னது முடிஞ்சு விட்டு இனிமே எனக்கு எல்லா வயவும் தேவு மற்றறியேன் குருகூன் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே, அந்த அளவுக்கு வந்து விட்டணும். அப்ப அவர் இதனால ஏற்பட்டது ராமானுஜர் வந்துட்டாலே அது காரியம் நிச்சயமா நடந்தே தூரம். அப்ப என்னன்னா, நாம சாதாரண நம்ம லோகத்துல 4 தடவை சொல்லுவோம், சுவாமி மறந்துடாதணும், எனக்கு குடுப்பீரணும் கேட்கிறோம். இதெல்லாம் நமக்கு சாமானிய லோகத்துல நடக்கிறது. ஆனா ராமானுஜர் விஷயத்துல அப்படி இல்லை. ஒரு பிரார்த்தனையை வைத்தாலே போதும். ஒரே வழி உடையவர் திருவடி, அந்த பிரார்த்தனை வைத்தாலே அந்த பிரார்த்தனை முடிவதற்கு முன்னாடியே ராமானுஜருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நம் மேல் விடாது. அப்ப எது சுவாமி விடாது? கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண விஷயமே தவிர ராமானுஜர், ஏன்னா ஆழ்வார்கள் அந்தந்த கண்ணனை நம்பித்தான் அவ பாடுறா. எத்தனை பாசனம் பாடுறாளோ அத்தனை பாடிட்டு இருக்காளியா, பிரார்த்தனை நிறைய வைக்கிறா. ஆனா அது நடக்காம போனா கொஞ்சம் நாழியா இருக்கு. அவள் கொஞ்சம் நாழிகளை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருபாதோ ஆழ்வார் திரிக்கிறார் இல்லையா, அப்ப கொஞ்சம் நாழியா இருக்கு. ஆனா ஆழ்வார்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கா. நம்பாமல் அவன் ஆரணக்கு நின் பாதமே திறனாக தஞ்சொழிந்தா உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியம் உனதேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப அப்படி நினைக்கிறியா, அந்த மாதிரி பூர்ணமான நம்பிக்கை ஆழ்வார்னு வச்சிருக்கார். அதற்காட்டிலும் அதீதமான நம்பிக்கை யார் வச்சிருக்கார்? திருவரங்க தமிழா வச்சிருக்கார். அந்த நம்பிக்கை வைத்தபடியாலே இந்த 30வது பாசுரத்திலே ராமானுஜர் என்னை ஆண்டபடியாலே, பாசுரத்தை எப்படி வச்சுக்கணும், ராமானுஜர் என்னை ஆண்டனே, ஆண்டபடியால், ஆண்டதுனா தன்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டு ராமானுஜர் தன் திருவடிக்கீழே திருவரங்கத்தமிழரை சேர்த்து கொண்டார் தன்னுடைய நிருகேதுக கட்டாட்சத்தாலே. சரி, அங்கீகாரம் பண்ணபடியாலே என்ன எடுத்து, இனிமே இன்பம் தரு பெருவீடு வந்தேகிறன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பல சூழினன் அப்படி வச்சுக்கணும். சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரும்படியான சரித்திரம் தான் நடந்திருக்கா. இதைத்தான் நம்ம கடந்த காலக்ஷேபத்துல பார்த்தோம். என்னன்னா, ஸ்ரீராமாயணத்துல கைக்கு ஏதோ வரத்தை வாங்கிண்டா தசரத சக்கரவர்த்தி கிட்ட. ராமனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, ராமன் வனவாசம் போகணும் 14 வருஷங்கள், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் வாங்கிண்டா. ஏதோ ஒரு நிலையில தசரதனும் ஒத்துண்டவனே இந்த விஷயம் ராமனுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேற்கொண்டு தன்னுடைய தாயாவுடைய கிரகத்துக்கு வேண்டுறான். கௌசல்யாட்ட போயிட்டு இந்த மாதிரி போன உடனே என்ன பண்ணினா, ஒரு ஆசனத்தை போட்டான். சிம்மாசனம் உட்காரணம் போனோம். அந்த ஆசனத்தை போட்ட உடனே, அந்த ஆசனம் என்ன ஆசனம் என்றால் ராஜா உட்காரக்கூடிய ஆசனம். ஆசனத்துல நிறைய இருக்கு. சன்னியாசியா போகணும் அதுக்கு ஒரு ஆசனம் இருக்கு, ராஜாவா இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஆசனம் இருக்கு, கிரகஸ்தன்னா அதுக்கு ஒரு ஆசனம் இருக்கு, பிரம்மச்சாரினா அதுக்கு ஒரு ஆசனம் இருக்கு. இப்ப இவரு அடுத்த நாள் இவருக்கு பட்டாபிஷேகம்னு வசிஷ்டர் நாளை குறிச்சுட்டாரணும். அந்த நாளை குறிச்சபடியில கௌசல்யா என்ன நினைச்சுட்டு இருக்கா, அடுத்த நாள் பட்டாபிஷேகம் ராமனுக்கு. இப்ப ராஜாவுக்கு உண்டான ஆசனத்தை போட்டா, அந்த ஆசனத்தை போட்ட உடனே ராமன் சொல்றான், தாயே இந்த ஆசனம் எனக்கு தேவையில்லை, வனவாசனம் ஆசனம் தான் தேவைன்னா திடுக்கிட்டு போயிட்டார் கௌசல்யா. என்ன சொல்ற ராமா, என்ன நினைச்சுட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்கேன்னு? ஒண்ணு இல்லை, நான் வனவாசம் போகணும். நடந்த சரித்திரத்தை எல்லாம் சொன்ன உடனே கிட்டத்தட்ட 24 வருஷம், அப்ப வயசு 24 வயசு ராமனுக்கு. 24 வருஷமா இதை பார்க்கவா நான் காத்துட்டு இருந்தேன் ராமா அப்படின்னு சொல்றான். என்னன்னோ பேசுறதான் பேசிட்டார். பேசி முடிச்ச உடனே நானும் உன்னோட வரேன் கௌசல்யா சொல்றான். நானும் உன்னோட வரேன்னா, அப்ப இல்லை என்னோட நீ வரப்படாது. ஏன்னா 14 வருஷங்களை 14 நிமிஷமா நான் முடிச்சுட்டு உன் பிள்ளையா வந்து சேர்றேன். 14 வருஷங்கள வனவாசம், அந்த 14 வருஷம் வனவாசத்தை 14 நிமிஷமா நான் முடிச்சு உன் பிள்ளையா வந்து சேர்றேன். அது மட்டும் இல்ல, நீ தசரத சக்கரவர்த்தி இங்க இருக்காரு, அப்ப ஒன்னும் பிராணம் போகல. எப்ப தசரத சக்கரவர்த்தி இங்க இருக்க செய்தே பர்த்தாவை விட்டுட்டு பிள்ளைகிட்ட போகப்படாது. இதெல்லாம் நம்ம ராமாயணத்தின் மூலமா நிறைய சாஸ்திர விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம் வேறல்ல, திருவாய்மொழி வேறல்ல, நம் சம்பிரதாயம் பிரகாரம் அப்படி இருக்க செய்தே. அப்ப இந்த பிள்ளைட்டணி வந்து ராமன் இல்ல, உன்னுடைய பர்த்தா இருக்க தசரத சக்கரவர்த்தி, அவரை தான் நீ பாத்துக்கணும். பெரிய உபன்யாசம் அதெல்லாம் பண்ணி 14 வருஷத்தை 14 நிமிஷமா
முடிச்சுட்டு நேரா உங்களுடைய திருவடிக்கீழே வந்துடுறேன்னு சொல்லி சொன்னா கோவிந்தராஜர் அங்க கோவிந்தராஜர் தான் அதுக்கு வியாக்கியானம் பண்றார். அவரை யோசிக்கிறார். 14 நிமிஷம்னு சொன்னா ராமன் காட்டுக்கு போயிட்டு 14 நிமிஷத்துல வர முடியுமா? 14 வருஷங்கள் சொல்லியிருக்கா கைகேயி. 14 நிமிஷத்துக்குள்ள வர முடியுமா? இது ராமனுக்கு தெரியாதா? இப்ப நிமிஷத்துக்கும் வருஷத்துக்கும் கணக்கே தெரியாதா? இப்ப என்னமா சொல்றார்? சரி, இப்ப சொன்னாலும் 14 வருஷம். சில பேர் என்ன சொல்லுவார், இல்ல சுவாமி அவருக்கு ஏதோ ஒரு அவரை சொல்லிட்டாரு, சொன்ன உடனே அவருக்கு நம்பிக்கை ஏற்படணும், அதனால சொன்னேன் அப்படின்றா இல்லையா? 2 பேருமே தெரியுது ஆகாதுன்னு. அப்படி கட்சிது ஒரு 14 வருஷத்தை 14 நிமிஷம் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொன்ன உடனே கௌசல்யா கேட்டுக்கணும், ராமா என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, 14 வருஷம் வேறு 14 நிமிஷம் வேறு சொல்லி இருக்கிறோமானோ? சொல்லவே இல்லை, நம்பினா. கௌசல்யா நம்பினா. ஓ 14 நிமிஷம் தூருவா போட்டு கொஞ்சம் போட்டு நம்பினான். நம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா? நேரம் உள்ள போனா. ஏன்னா அழுது புரண்டாலும் அழுது புரண்டு அதே கைகளையே ஆசீர்வாதம் வரப்படாது, மங்களாசாசனம் வரப்படாது. சில பேர் அழுதுண்டே மங்களாசாசனம் பண்ணுவா, அதெல்லாம் ரொம்ப தவறான எண்ணம். இந்த குழந்தை கல்யாணம் ஆயிடுத்து, புகுந்த வீட்டுக்கு போகணும், அப்ப ஆசீர்வாதம் பண்ணணும். அநேகமா இதுதான் நடக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுவான்னா, நீ போயிட்டு இருக்கே, விட்டுட்டு போறீன்னு அது ஜனத்தை விட்டுட்டே பண்ணுவா. அது ரொம்ப தப்பு. அவரு அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறி போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, தன்னுடைய உள்ளுக்கு போயிட்டு தன்னுடைய கைகால அலம்பிட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சு நேரா வந்து அப்ப சொல்றான். என்ன சொல்றேன்னா கருத்வான், வினதை சிறுவனான கருத்வான் அந்த வினதாதேவி என்ன பண்ணினான்னா, அவன் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வரணும்னு கருடன் அந்த கொண்டு வரும் போறதுக்காக தன்னுடைய வினதியாக இருக்கக்கூடிய தாயார பிரார்த்திக்கிறான். பிரார்த்தித்த உடனே அப்ப அந்த தாயார் கருத்வானுக்கு ஆசீர்வாதம் பண்றான். அந்த தாயார் கருத்வானுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணினாலோ ராமா, அதே போல உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணேன் என்கிற நம்பிக்கையோடு சிரிச்சுண்டு 14 நிமிஷத்துல வந்து விடுவியா அப்படின்னு ராமனு கேட்கிறான். வந்து விடுயணும் கேட்கிறான். உடனே பூர்வாச்சாரம் எழுதுறார். என்ன எழுதுறான்னா, இது என்ன சுவாமி, இது உங்களுக்கு தெரியலையா? 14 ஆண்டு கணக்கு 14 நிமிஷம் எனக்கு தெரியாதன்னா நனவ தெரியும். ஆனா சொன்னது ராமன். 14 வருஷத்தை 14 நிமிஷமா கழிச்சுட்டு வந்து நான் சொன்னது ராமனும். மற்ற யாரா சொல்லியிருந்தா அது அந்த வாக்கு சரியா இருக்காது. ராமனுடைய வாக்கானபடியாலே எதனால அதனால நிச்சயமா அது 14 நிமிஷத்துக்குள்ள வந்துருவான்னு அர்த்தம். வரலையே சுவாமி, 14 வருஷங்கள் 14 நிமிஷத்துக்குண்டான ஒரு தன்மையா கௌசல்யா கொடுத்துட்டான்னு அர்த்தம். அதான் தெரிவிக்கிறார். ஏன் நாம என்ன சொல்லுவோம், சுவாமி சமாதானம் படுத்தணுமோ, சமாதானப்படுத்துறதுக்காக 14 வருஷத்துக்கு 14 நிமிஷம் சொன்னுவா. ஆனா அது உண்மை 14 நிமிஷம். ஏன்னா உண்மையை நம்பினாலே, கௌசல்யா நம்பினாலே, அந்த நம்பினபடியாலே 14 ஆண்டுகள் 14 நிமிஷம் வந்துட்டு நினைக்கிறா இல்லையா? ஏன்னா இங்கு யார் சொன்னான்றது முக்கியம். சொன்ன வார்த்தை யாரோ வாசல்ல போறவன் காப்புரிசன் சொல்லல. சொன்ன வார்த்தை ராமன் சொன்னான். ஒக்க பத்தினியும் ஒக்க பானம் ஒக்க மாட்டான்னு ஒரே சொல், ஒரே பானம், ஒரே மனைவி என்கிற கொள்கையோடு இருக்கக்கூடிய அப்ப ஒரே சொல்லா இருக்கக்கூடிய அந்த ராமன் சொன்னபடியாலே கௌசல்யா பூர்த்தியான நம்பினான்னு தெரியுது. அப்ப அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை அதே போல இங்க என்ன இங்க என்ன சுவாமி நம்பிக்கைன்னா, பூர்ணமா நம்பி இருக்காரு திருவரங்க தமிழார், பரிபூர்ணமா நம்பினார் இல்லையா? ஏன் நம்பினான்னா ராமானுஜர் ஆனபடியால நம்பினார், கண்ணன் ஆனபடியால நம்பல. ராமானுஜருடைய திருவடி பலத்தாலே எனக்கு அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உடனே கிட்டும் என்று நினைச்சார். இது முதல் நிலை. இது மாதிரி நிறைய திட்டாந்தம் இருக்கு. ஒண்ணு இல்ல, நம்பிக்கை தான் பிரதானம். நம்முடைய ஆணுக்குல்ய சங்கல்பகா பிராதிகுல்ய வர்ஜனம் ரஷி விஸ்வாசகா சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். அது பகவான் ரட்சித்தே தீர்வேன்ங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதே போல இது சர்ம பர்வனிட்டை பூர்வாச்சாரிகள் நம்ம கைவிட மாட்டார்கள், அதுவும் சுவாமி ராமானுஜர் கைவிட மாட்டார். அங்கிற அத்தியவசாயம் பரிபூர்ணமா இருக்கணும். அது என் பகவான்கிட்ட இல்லைன்னாலும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், ஏலா பைகள் உழைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆழ்வார் ஆண்டாள் பாசனம். யாரோ பொய் சொல்லி தெரிஞ்சாலும் ஒரு பிள்ளையாண்டா எங்க இருக்காங்க அப்படின்னு ஆண்டாள் யாரு தர்மபத்தினியே சொல்றான். தர்மபத்தினியே இந்த பொய்கள் உரைப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு 12 இருக்குமோனோ. ஆனா சுவாமி ராமானுஜர் அப்படி இல்லை. அவர் சொன்ன வார்த்தை சரி சுவாமி இந்த மாதிரி இருக்கா. இன்னொரு திருஷ்டாந்தம் எழுதுன பண்ணுவோம், ஆச்சரியமான திருஷ்டாந்தம்.
திருநெடுந்தாண்டத்தில் இது திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். தேமறிவு பொழிலிடத்து வளர்ந்த போதே தேமறிவு மாவி முழுத்து உன் பெடையும் நீயும் பூமருவி இருந்து வந்து பொடியிலாந்த அருகால சிறிகண்டே தொழுதேன் உன்னை ஆமரு வினநிலை மேய்த்து அமரர் போனாம் அணியருந்தோர் நின்றானுக்கின்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்றோர் மாது நின் நயந்தான் என்றிறையே இயம்பிக்கானேன்னு திருமங்கையாழ்வார் தூது அனுப்புறார் தேரெழுந்தூருக்கு. பரகாலனாகி தூது அனுப்புறார். தேரெழுந்தூர் ஆமருவி அப்பன் ஆமரு வினநிறை மேய்த்த அமரர் கோமான். ஆழ்வார் ஆச்சரியமான சப்தத்தை போட்டிருக்கார். அப்படி இருக்கச்சதே தூது அனுப்புறார். தூது அனுப்பி முடிச்ச உடனே பேசாம இருக்கணும். தூது அனுப்பிச்சிருக்கேன், அவ போயிட்டு வருவா, சொல்லுவார், பெருமாள் வந்துருவா, அதுக்கு நம்பிக்கையோடு இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஆனா மறுபடியும் அடுத்த பாசனத்தை இன்னொரு தூது அனுப்புறார். இங்க தூது அனுப்பிச்சார். எங்கே? ஆமருவி அப்பன். அது அணுயடுந்தூர் திருவடுந்தூர் திவ்ய தேசத்துக்கு ஆமருவி அப்பனுடைய பெருமாளுக்கு தூது அனுப்பிச்சார். அனுப்பிச்ச உடனே பேசாம இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கேன் வருவார். இவர் இருக்க திருவாள திருநகிரி. அந்த திருவாள திருநகிரி அந்த தூது பட்சி போய் அந்த பெருமாள் ஐசன் வந்துடும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற நம்பிக்கையோடு தான் இருந்தார். இருந்தாலும் அடுத்த பாட்டுல இன்னொரு தூது அனுப்புறார். அப்ப நம்பிக்கை போயிடுச்சு, நம்பிக்கை போகல. இப்ப நம்பிக்கை போகலன்னு ஏன் சுவாமி தூது அனுப்புறார்? இப்ப நாமே ஒரு தடவை ஏதோ பணம் கேட்டிருக்கோம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். கொடுக்குறேன்னு சொன்னோன்னே திருப்பி அடுத்த நாள் போய் சுவாமி கொடுக்குறீங்களா கேட்ட நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவர் அனுப்பிடுறா. அந்த மாதிரி இது இல்லை. இவர் ஏன் அடுத்த பாட்டுல மறுபடியும் தூது அனுப்புறா? தூது அனுப்பக்கூடிய இடம் வேறு இடம். முதல்ல தூது அனுப்பிய இடம் ஆமரி வினநிறை மேய்த்து அமரர் கோவனான் என்று சொல்லக்கூடிய அணியடுந்தூர் தேரெழுந்தூர் திருவெழுந்தூர் திவதேசத்துக்கு தூது அனுப்பினார். இப்ப அடுத்த வாசல் தூது அனுப்புறதுக்க திருக்கண்ணபுரத்துக்கு தூது அனுப்புறார். செங்கால மடனாரா இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன்மாலுக்கு என் காதல் என் துறைவர் குறைத்தியாகில் இது ஒப்பது எமக் சென்பமில்லை நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாது பழனமேன் கவர்ந்து நத்தறிவம் தந்தால் இங்கே வந்து இருதிருந்து உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதென்பம் எய்தலாமேன்னு ஆச்சரியமான பாசம். திருக்கண்ணபுரத்துக்கு தூது அனுப்புறார். தூது விட்டாரணும். இப்ப பெரியவாச்சாரங்களை விசாரிக்கிறார். பெரியவாச்சாரங்களை விசாரிக்கிறார். ஏன்னா என் காதல தலைமகனுக்கு போய் சொல்லுங்க, திருத்தனுக்கு தூது விட்டார். விசாரிக்கிறார். தேரெழுந்தூருக்கு தூது விட்டாரோ? தூது விட்டாரோ? மறுபடியும் இந்த நாரைய தூது விடாம எதற்காக திருக்கனூர் தூது அனுப்புறாருன்னா, ஏன் அனுப்புறாருன்னா நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, ஆழ்வார்க்கு கீழே கீழே தேரெழுந்தூருக்கு தூது விட்டேன், நான் போய் சொன்ன பிறகு அந்த நன்ன கதறிட்டு இருக்கணும். அந்த பக்ஷி என்ன பண்ணும்? ஓ ஆழ்வார் அப்படி கதறி ஊட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பக்ஷியின் அந்த தேவருவி அப்பன் ஆமருவி அப்பன் என்று சொல்லப்பட்ட அந்த பெருமாள்கிட்ட சொல்லுவார். சொன்ன உடனே அவர் பதறிண்டு அங்க நிக்க மாட்டார். ஓ ஆழ்வார் இந்த பாடா படிச்சுட்டோமா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி இருப்பார். கிளம்பி என்ன வந்துருப்பார்? நேரா திருவாளி திருநகரிக்கு வரணும். ஆழ்வார் திவ்யதேசம் திருவாளி திருநகரி, இது திருவந்தி ஆழ்வார். அந்த திவ்யதேசத்துக்கு வரணும் போனோம். அதை நோக்கி புறப்படுவார். புறப்பட்டு கட்சி இப்ப மறுபடியும் அடுத்த தூது அனுப்புறார். நாராய் இப்ப நீ என்ன பண்ணா, உன்னை மறுபடியும் இப்ப தேரெழுந்தூருக்கு நான் அனுப்ப மாட்டேன். மறுபடியும் 2வது தடவை தேரெழுந்தூருக்கு அனுப்பினேன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால நான் தேரெழுந்தூருக்கு நம்பிக்கை பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, நான் சொன்ன இந்த பட்சி போய் சொல்லியிருக்கும். சொன்ன உடனே அங்கிருந்து அலறடி அடித்து கொண்டு ஆமருவி அப்பன் கிளம்பி இருப்பானா கிளம்புவானா? நிச்சயமா கிளம்புவான். அந்த பரிபூர்ணமான கிளம்பி இருப்பானோ? ஏன் கிளம்புவான்னா, அர்த்திதார்த்தி பரிதான தீட்சிதன். யார் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு ஸ்ரீநிதி நிதி அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதியும் தேவராஜ மதிராஜம். அப்படிப்பட்ட அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் இல்லையா? அதனால இவர் கேட்டிருக்கார் ஆழ்வார்க்கு போகணும். அங்கிருந்து கிளம்பி இருப்பான். கிளம்பி இதெல்லாமே என்னன்னா, உண்மையா இதெல்லாம் நடந்ததுன்னா எல்லாமே மானச சாட்சா்காரம், மனோவியாபாரம் தான் இது. இங்கிருந்து ஒரு பட்சியை தூது விட்டார், அங்க போய் நேரத்தை ஆமரியப்பட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கிளம்பி எல்லாமே மானச அனுபவம். இந்த மானசம் பரிபூர்ணம் கிடைக்கிறது இருந்தாலும் ஆழ்வார்க்கு அந்த மானச அனுபவத்துல திட அத்தியாவசாயம். என்ன திட அத்தியாவசம்னா, ஆமரியப்பன் போய் இந்த பட்சி போய் சொல்லியிருக்கோம். சொன்ன உடனே அது கிளம்பி இருக்கும். கிளம்பி எங்க வரணும்? திருவாளி திருநீங்க வரணும். அந்த வரக்கூடிய வழி எதுன்னா திருக்கண்ணபுரம். அதனால
இப்ப அப்ப அந்த முந்தின பாசத்துல தூது விட்டேனோ உடனே கிளம்பியிருப்பானோ ஆமாவியப்பன் கிளம்பினபடியாலே இப்ப அங்கிருந்து கிளம்பி நேர திருக்கண்ணபுரம் வந்து இருப்பான். இப்ப நாளையே என்ன பண்றேன்னா நீ இப்ப திருக்கண்ணபுரம் போ, திருக்கண்ணபுரம் போ, திருக்கண்ணபுரம் போய் அங்க என்ன பண்றேன்னா இது மாதிரி ஆழ்வார் இருக்கா காத்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு எதுக்கு சொல்றான்னா நம்பிக்கை, திருமங்கி ஆழ்வார் நம்பிக்கை பகவான்கிட்ட பற்றி சொல்லிட்டு பகவான் கிளம்பி வந்து வர அப்படி இல்லையா. அந்த அத்தியவசாயம் ஒண்ணுமில்லை சுவாமி, இந்த அத்தியவசாயம் கண்ணனுக்கே இருக்குன்னா ராமானுஜருக்கு இருக்காதா? இதுதான் கேள்வி. கண்ணனுக்கே இருக்கு, கண்ணனுக்கு அங்க பார்த்ததே கௌசல்யம், அது ஏதோ ரெண்டாம் பட்சம். ஆனா இந்த கண்ணனம் பெருமானுக்கு ஆமணி வினை நிறைமைத்து அமரர் கோமான் கண்ணனம் பெருமானுக்கு தூது விடச்சே அவர் கிளம்பி இருப்பார், நேர திருக்கண்ணபுரம் வந்து இருப்பார். அதனால இப்ப நாளையே நீ திருக்கண்ணபுரம் போனா எத்தனை நம்பிக்கை இருக்கணும். திருவங்கி ஆழ்வாரே திருவங்க நம்புறாருன்னா யாருக்கு? கண்ணன். எப்படிப்பட்ட கண்ணன்? ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, அப்படிப்பட்ட கண்ணன் வந்துருவான்னு நம்பிட்டு இருக்காச்சே. எங்க திருவரங்கத்தை வந்தே ராமானுஜர் பரிபூர்ணமா நம்பி அவருடைய அனுகிரகம் பெற மாட்டார். அதான் தெரிகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்ப அந்த அத்தியாவசாயம் கன்னடத்தில் ராமானுஜர் கலியனுக்கு கௌசல்யம் இருந்ததுன்னா கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பெறான்னு இப்ப இவர் என்ன பிரார்த்தித்தாரோ அந்த பிரார்த்தித்தபடியாலே ராமானுஜர் கிருபை தன் பேர கட்டாயம் விழுந்திருக்கும் நம்புறார். அதனால்தான் அடுத்த இந்த பாசுரத்தை என்ன பண்ணார்? இந்த பாசுரத்தை இன்பம் தருவினை இந்த பாசுரத்தை என்ன பண்ணிட்டார்? ஒண்ணுமில்லை, இன்பத்தை கொடுக்கக்கூடிய மோட்சானந்தம் கொடுத்தாலும் சரி, கொடுத்தாலும்னா அது இருக்கான அது இருந்தாலும் சரி, இல்ல நரகமா இருந்தாலும் சரி, ராமானுஜருடைய சம்பந்தம் கிடைச்சிட்டு சுவாமி. மத்த எது வந்தாலும் எது வரலன்னா அதை பத்தி நான் கவலையே படல. அப்படி இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் எண்ணிறந்த துன்பம் தரு பலசூழன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப சரி சுவாமி, இப்ப 29வது பாட்டுக்கும் 30வது பாட்டுக்கும் ராமானுஜருடைய அனுகிரகம் கிடைச்சுட்டுன்னு ஏதாவது பாட்டு இருக்கா? 29 பாட்டு என்ன? கொஞ்சம் நன்னா இது கவனிக்கணும். வியாக்கியானம் என்பது ஆச்சரியமான மகபாலமாவுடைய வியாக்கியானம், எல்லோகஜோதி வியாக்கியானம். இதுக்கு மேல ஆழ்வார் திருநெல்வேலி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆச்சரியமான வியாக்கியானம், அமுத விருந்துன்னு பேரு. அந்த வியாக்கியானத்தை வச்சிருந்தா அன்னைக்கு தெரியும், அடியன் ஒண்ணும் தெரியாது. இருந்தாலும் இதுல என்ன தெரிவிக்கிறான்னா, இப்ப 29வது பாட்டுல கூட்டும் விதி என்று கூடுங்களோன்னு என்னைக்கு கிடைக்க போறது, என்னைக்கு கிடைக்க போறது, என்னைக்கு கிடைக்க போறது அவருடைய அனுகிரகம் அப்படின்னார். இப்ப ராமானுஜனை ஆண்டவனை அனுகிரகம் கிடைச்சிட்டார். அப்ப அனுகிரகம் கிடைச்சதற்கு ஏதாவது ஒரு பாசனம் இருக்கணும் போனோம். 29க்கும் 30க்கும் நடுவில் ஏதாவது பாசனம் இருக்கானே இல்லை. ஆனா என்னமா கிடைச்சது? எப்படி கிடைச்சது? என்னமா கிடைச்சதுன்னா ஒண்ணுமில்லை சுவாமி, அந்த பாசனத்து சொல்லப்பட்டதே ராமானுடைய அனுகிரகம் கிடைச்சது. அது அவருடைய அடியாருடைய அனுகிரகம் கூட்டு விதி என்று என் நாட்டங்கள் கண்ணை ஈட்டங்கள் கண்டு இன்பமே அந்த ஈட்டங்கள் எனக்கு கிடைச்சிட்டு. ஆனா அது சாஸ்வதமா இருக்கணுமே இருக்கணுமே பிரார்த்திக்கிறாரு தவிர கிடைக்கவே இல்லைன்னு சொல்லல. சரி சுவாமி, இந்த மாதிரி இந்த 2 பாட்டுக்கும் நடுவில் பாட்டே இல்லையே. அந்த பாட்டு இல்லாததுதான் காரணம். திருவரங்கத்தை தான் நம்பினது. நடுவில் பாட்டு வந்துட்டு வச்சுக்கேன், நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எது போல இப்ப திருமங்கையாழ்வார் ஆமருவி வினை நிறைவேற்று அமரர் போனான்னு சொல்லி திருவெழுந்தூருக்கு தூது அனுப்பிச்சார். மறுபடியும் அதே திருவிழந்தூருக்கு தூது அனுப்பிச்சிருந்தார். திருமங்கையாழ்வாருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால 2வது அமைச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆனா அங்க அனுப்பலையே. செங்கால வடனாரா இன்னே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன்மாளுக்குன்னு திருக்கண்ணபுரத்துக்கு அமைச்சிருக்கார். அப்ப பரிபூர்ண ஏன் அமைச்சர்னா கிளம்பி இருப்பான், கிளம்பி நேரம் திருக்கண்ணபுரம் வந்திருப்பான் என்கிற எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு தான் அமைச்சிருக்காரு. அதே போல இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுத்து? இப்ப நடுவுல ஒரு பாட்டு வச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப நம்பிக்கை இல்ல போல் இருக்கு. ஆனா நடுவில் பாட்டு வச்சாருன்னு அர்த்தம். நம்பிக்கை பரிபூர்ணமா இருக்கிறபடியாதான் ராமானுஜர் ஆண்டவனே தெரிவிக்கிறார். இந்த மாதிரி கூட பாட்டு உண்டா சுவாமின்னு தோணும். இருக்கு. ஆழ்வார் நம்மாழ்வார் பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆச்சரியமான பாசனம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்பட வண்ணவே மன்னப்பொரு மடவாரனை வன் துவராவதி மன்னனை ஏத்துமின் ஏற்றுதல் தொழுதாடுமேன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம் இது. சதி வெறிவிலக்குன்னு தீர்ப்பாறையாமை பதிகம். இந்த பதிகம் இதுல என்ன தெரியலன்னா, வன் துவராவதி மன்னன் தட்சிண துவாரகாதீசன் பேர்.
மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இருக்காரு இல்லையா, அந்த பெருமானுக்கு தட்சிண துவாரகாதீசன் பேரு. அவர் என்னன்னா பராங்குச நாய்க்கு இப்ப கீழே கிடக்குறான், மயக்கம் போட்டு கிடக்குறான். பகவத் சம்பந்தம் இல்ல. ஏன்னா அவன் வரேன்னு சொன்னா வரல, காணமே அப்படியே நினைச்சுன்னு மயக்கம் போட்டு கீழே வைக்கிறார். பேச்சு மூச்சு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னு இட்ட கால் இட்ட கைகளால் இறைக்கும் எடுந்திடாய் மஜங்கும் கைபூப்பம் கட்டமே காதல் என்று மூச்சிக்கும் கடல் வண்ணா கனியை காணன்னு இந்த நிலையோடு பராங்குசனாகி இருந்துருக்கா. இப்ப என்ன பண்ணான்னா அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம், அந்த தாய்மார்கள் என்ன ஆச்சுவலுக்குன்னு ஒத்தொத்தர் தோழிமார்களும் தாய்மார்களும் பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்க தெய்வ மயங்கி கிடக்கிறா பராங்குச. ஆழ்வாருடைய திருவாய்மொழி அனுபவமே தனித்தட்டு மேல அனுபவிக்க போறோம். இப்ப திருப்பல்லாண்டு ஆயிருக்கு, திருப்பல்லாண்டு முடிஞ்சவனே கண்ணீர் செலுத்தாம்பு, கண்ணீர் செலுத்தா முடிஞ்சவனே நேரா திருவாய்மொழி தான். முதல் செய்யப்பத்தி படி, இரண்டாவது செய்யப்பத்தி படி, மூன்றாவது செய்யப்பத்தி திருவாய்மொழி அனுபவம் ஆச்சரியமான அனுபவம். ஏன்னா இதுல என்னன்னா இப்ப இந்த திருப்பாறையாமணி பதிகத்துல சகிவெறி விளக்குன்னு பேரு. என்னன்னா இப்ப மயக்க போட்டு வந்துட்டா பராங்குச நாய்க்கு. இப்ப தாய்மார்களும் தோழிமார்களும் இன்னும் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன எதனால இவ மயக்கம் போட்டு வந்தா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு இல்ல இவளுக்கு ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றா. யாரு? கட்டு வச்சு கூப்பிட்டுருக்கா. கட்டு வச்சு, அந்த கட்டு வச்சுன்னா நீங்க கிராமத்துல இப்போ உண்டு, கையில ஒரு சின்ன கோல் மாதிரி ஒண்ணு வச்சுருப்பா. அந்த கோலுக்கு உரையெல்லாம் போட்டிருப்பா. அந்த கோலை வச்சுட்டு கையில அப்படியே தட்டி இந்த மாதிரி மரத்தை வச்சுட்டு இருப்பா. அதுக்கு மேல சோடி வச்சுட்டு இருப்பா, அதுக்கு மேல நெல் வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் வச்சுக்கிட்டே குறி சொல்லுவா. அந்த குறி சொல்லக்கூடிய கட்டி வச்சு கூப்பிடுறா. பராங்குச நாய்க்கு என்ன ஆயிடுதுன்னு கூப்பிடுறா. அவ நான் நல்ல கட்டு வச்சே இல்லை, அவன் தேவதாந்திர கட்டு வச்சு. அந்த கட்டு வச்சு என்ன சொல்லிட்டா, இல்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்கோ, கல் எடுத்துன்னு வாங்கோ, இறைச்சி எடுத்துன்னு வாங்கோ, எதெல்லாம் அந்நிய பதார்த்தங்கள் உண்டோ அந்த அந்நிய பதார்த்தத்தெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டா. யாரு? அந்த கட்டு வச்சு. அந்த கட்டு வச்சு சொன்ன உடனே இவாளுக்கு இன்னும் பயம் வந்தது. தோழி சொல்லிட்டு இருக்கா, கட்டு வச்சு நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. என்னன்னா அவ எப்படி இருக்குமா, பகவானுடைய பேரை சொன்னாலே போறோம், நீ தேவதாந்திர கட்டு வச்சு தேவதாந்திரத்துல சொன்னீங்கன்னா கொஞ்சமாவது பிராணம் இருக்கு, அந்த பிராணம் கூட போயிடும். அதான் அதையெல்லாம் சொல்லாதன்னா அப்ப என்ன பண்ணலான்ற. அப்பதான் இந்த பாட்டு வருது. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்பட மன்னப்படும் மறைவானனை வந்துவராபதி மன்னனை ஏற்றுவின் ஏற்றுதலும் தொழுதாடவே. இது பாசனம். தட்சிண துவாரகாதீசனை பாடுங்கோள் வண்ணப்படும் மறைவானனை வன்துவராபதி மன்னனை, துவராபதி தட்சிண துவாரகாதீசன் அவனை பாடுங்கோ. அப்பதான் இவர் இந்த அந்த பராங்குச நாய்க்கு எழுந்து பாடு சொன்னான். ஆனா எழுந்து பாடு சொன்னவன இப்ப இந்த வார்த்தை சொல்லணுமோ, ஆனா இந்த வார்த்தை சொல்ல முடிஞ்ச அடுத்த வார்த்தை வரணுமோ, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இந்த வார்த்தையை நீங்க சொல்லாம நீங்க வேற ஏதோ தேவதாந்திர வார்த்தையெல்லாம் சொல்லியாச்சுன்னா இவ பிராணம் போறது மட்டும் சொரூப நாசமே ஆயிடுறது. பிராணம் போறது சரீர நாசம், சொரூப நாசமா ஆறுது, பிராணமும் போயிடும் இந்த ராமகிருஷ்ணனாக்கியே. அதனால என்ன பண்ணுங்க, அதை சொல்லாதீங்கன்னு சொன்னா. சரி, இப்ப இது இது 10வது பாசனம். உன்னித்து மற்றொரு 11வது அடுத்த பாசனம் 11வது பாசனம். அந்த பாசனத்தை எழுத பாசனத்தை தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வலுவாத சொல்புகள் வன்குருகூ செனகோபன் சொல் வலுவாத ஆயிரத்துள் விபத்து வெறிகளும் தொழுதாடி பாடவல்லா துக்கசீல மலர்களே. அடுத்த பாசனம் இந்த பாசனம். இந்த பாசனம் வந்தோடனே பராங்குசனுக்கு நல்லா எழுந்துட்டா, ஆடுறா பாடுறா சத்தம் போடுறான், அவன் உடம்பெல்லாம் சரியா போயிடுத்து, மயக்கமெல்லாம் சரியா போயிடுத்து, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்பில்லைக்கு இது புரியல. முந்தின பாட்டுல தட்சிண துவாரகாதீசன் வன்துவராவதி மன்னன், அந்த மன்னார்குடி ராஜகோபாலுடைய திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லி தோணி சொல்லிட்டான். அந்த பாட்டை அந்த திருநாமத்தை சொல்லுங்க, அந்த திருநாமத்தை சொன்னா இவ எழுந்துப்பான்னு சொன்னா. இப்ப திருநாமத்தை சொல்லணும், இன்னும் சொல்லல. ஆனா திருநாமத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அடுத்த பாட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா இவள் எழுந்துட்டான்னு. தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த
வடுவாத சொல்புகள் வன்குருகு சடகோபன் எழுந்துட்டா ஆடுறா போடுறா பாடுறா என்னன்னோ பண்ணிட்டு இருக்கான்னு நம்பிள்ளைக்கு புரியல. என்ன சுவாமி இது, முந்தின பாட்டுல திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னார், அடுத்த பாட்டுல ஆடுறா பாடுறா ஓடுறா உடம்புலாம் சரியா படிச்சுன்னு சொல்லிருக்கா. அப்ப நடுவுல ஏதாவது திருநாமத்தை சொல்லக்கூடிய பாட்டு இருக்கானா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லான்ற பாட்டுக்கு அப்புறம் தொடுகாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் இந்த பாட்டு தான் வந்திருக்கு. இந்த ரெண்டு பாட்டுக்கும் நடுவுல ஏதாவது பாட்டு இருக்குன்னா இல்ல இல்ல, அல்லது அந்த பாட்டுக்குள்ளேயே இவ ஏதாவது நாமத்தை சொல்லியிருக்கா, சொன்னபடியால எழுந்துட்டான்னு ஏதாவது சப்தம் இருக்குன்னா இல்ல, ஆனா எழுந்துட்டா. என்ன சுவாமி, இப்ப கீழ்பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் நடுவில் ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு சமாதானம் தெரிவிக்கிற நம்பிக்கை ஆசிரியமா தெரிவிக்கிற என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. இப்ப தட்சிண துவாரகாதீசனுடைய திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னாலும், யார் சொன்னா? தோழி சொன்னாலும் ஒண்ணும் இல்ல, தட்சிண துவாரகாதீசனுடைய திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னார் இல்லையா? அத சொன்ன உடனே அந்த தட்சிண துவாரகாதீசன் திருநாமம் இவ காதல பட்டுட்டு. யார் காதல? பராங்குச நாய் காதல பட்டுட்டு. பட்டவன் அந்த திருநாமம் பட்டவன் அவன் எழுந்துட்டான். ஆழ்வார் உடனே எழுந்துட்டார், நவேந்துட்டார். இப்ப இந்த திருநாமம் யார் சொல்றாங்க? சொல்லலையே சுவாமி. தட்சிண துவாரகாதீசன் திருநாமத்தை சொல்லுங்கோன்னு யார் சொன்னா? தோழி சொன்னா. அப்ப சொல்லுங்கோன்னு சொல்லும் போது அந்த திருநாமம் வந்திருக்கணும். யார பத்தி சுவாமி? அந்த ஆறாமதனை கூப்பிடுவோம். அப்ப ஆறாமதன பேர் வந்துருத்தணும். சுவாமி அவர் பேர் என்ன அப்படின்னு யாரா கேட்பாங்க? ஆறாமதனை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே என்ன வரும்? ஆறாமதம் இங்க வாங்குவோம் அப்படின்னு கூப்பிடுவா இல்லையா? அப்படி இருக்கச்சது அந்த ஆறாமதம் சொல்ற சுவாமி அவர் பேர் என்னன்னு கேட்பாள? கேட்க மாட்டான். அதே போல இங்க தட்சிண துவாரகாதீசன்னு இப்ப பேரை சொன்னாலும் தோழி என்னன்னு சொன்னா, தட்சிண துவாரகாதீசனுடைய பேரை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்கோ, இப்ப எழுந்துவான்னு சொன்னான். யாருமே சொல்லல. ஆனா இந்த தோழி சொன்னதையே காதல கேட்டு உடனே எழுந்துட்டார். சரி சுவாமி, இப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த வாயால சொல்லணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. திருநாமம் சொல்லித்தா. அதான் திருநாமத்துக்கு உண்டான வைபவம் தான். திருநாமம் சொல்லித்தான் இல்லையா? அதான் முக்கியம். அதே சமயத்தில் நான் நினைக்கிறது என்னன்னா, திருநாமத்தை ஒருத்தர் சொல்லணும், அதை கேட்ட பிறகுதான் இந்த குழந்தை நன்னா எழுந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ. இது நம்முடைய சாமானிய புத்தி, நம்முடைய சாமானிய புத்தி. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இவர் சொல்றாரா அவர் சொல்றாரா அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னது? திருநாமம் காதலை கேட்டுவிட்டா வன்துவராபதி மன்னன் அப்படின்னு சொன்ன உடனே பராங்கிருஷ்ணன் நாய்க்கு எழுந்துட்டாரோ. அதே போல முன்னும் பின், இது போல இந்த பாட்டுக்கு முன்னும் பின்னும் பாட்டுக்கு நடுவுல காரணமே வைக்கல. என்ன வைக்கல? இது மாதிரி ராமானுஜருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சொட்டு அப்படின்னு வைக்கவே இல்லை. ஆனா இது வைக்காததுக்கு என்ன காரணம்னா, ராமானுஜருடைய அனுகிரகம் நிருகேதுகம், ஒரு காரணத்தை பற்றி வந்ததுல. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உழன்று எப்படி என் பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒன்று இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் 29 பாட்டுல பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா என்ன எடுத்துன்னா, அந்த பாட்டிலேயே வந்துடுத்து சமாதானம். என்ன 29ஆம் பாட்டிலேயே ஒண்ணுமில்ல சுவாமி, அத இவருக்கு மேற்கொண்டு வந்து சாஸ்வதமா நிக்கணும். அந்த ராமானுடைய திருவடி சம்பந்திகளோட சம்பந்தம் எனக்கு சாஸ்வதா நிக்கணும் தான் அதுல பிரார்த்திக்கிறான்னு சொன்னோம். அதுதான் சமாதானம் சொன்னார். சரி சுவாமி, இப்ப இப்பாட்டுக்கு அற்புதமானது. இவர் அர்த்தம் சொன்ன என்னன்னா, இனி அதனால என்ன தெரிவிக்கிறார்? இனி மோட்சம் வந்தாலும் சரி, நரகமே வந்தாலும் சரி, என்னாச்சு? ராமானுஜனை ஆண்டுட்டார். ராமானுஜனை ஆண்டு விட்டார். ராமானுஜன் கை கொண்டார் இல்லையா? அப்ப ஆண்டு விட்டார். அதான் ராமானுஜன் என்னை ஆண்டனே ஆண்டுட்டான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதான் 30வது வருஷம் ஆக ராமானுஜன் என்னை ஆண்டான்னு தெரிவிக்கிறது. இப்ப பதபத அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். முதல்ல மணவாளனுடைய அவதாரிகை. இப்படி இவர் பிரார்த்தித்த இத்தை கேட்டவர்கள் இவ்வளவோ உமக்கு இனி பரமபத பிராப்தி முதலாகவும் அபேட்சிதங்கள் அன்றோ என்ன, எம்பெருமானர் என்னை அடிமை கொண்டர்களை பெற்ற பின்பு சுககாலகமான மோட்சம் வந்து சித்திக்கிறேன், துக்காவகமான நரக்கம் வந்து சூழன் என்கிறார். ஆச்சரியமான அவதாரிகை தெரிவிக்கிறார். என்னன்னா, இந்த இடத்துல ராமானுஜர் என்னை ஆண்டான்,
ராமானுஜர் என்னை ஆண்டு விட்டார், முக்கியம். ராமானுஜர் என்னை ஆண்டு விட்டார் அப்படின்னா, ஆண்டு விட்டார்னா கை கொண்டு விட்டார் அர்த்தம். இதில் இந்த இடத்துல பாருங்க, ராமானுஜரை என்னை கொண்டார் இல்ல, ராமானுஜர் எனக்கு அருள் புரிந்தார் இல்ல, ராமானுஜர் என்னை ஆண்டார் இருக்கு. ராமானுஜர் என்னை கொண்டார்னு சொல்லியிருக்கலாம், ராமானுஜர் எனக்கு அருள் புரிந்தான்னு சொல்லியிருக்கலாம், ராமானுஜர் என்னை ஆண்டார்னு இருக்கு. அப்ப ஆண்டாருக்கும் கை கொண்டு அதே போல என்னை கொண்டார் என்பதுக்கும் அருள் புரிந்தார் வித்தியாசம் இருக்கு. ஆண்டார்னு என்ன பாருங்க, ஆண்டார் அசிரமத்துக்கு ஆளுகைன்னா என்ன இருக்கும்? ஆளுகை, ஒருத்தர் ஆளுன்னு இருக்கார் அப்படின்னு இருக்கும். ஆளுகைன்னு சொன்னாலே நிரங்குச சுவாதந்திரியம், நிரங்குர சுவாதந்திரத்தோடு இருக்கும் என் அடிமை என்று ஆளுகைக்குத்தான் ஆண்டாள். என்ன அப்படின்னா, அவருடைய நெருகேத்துவ கடாட்சத்தாலே ராமானுஜர் வந்து இந்த திருவரங்கத்தம் என்னுடைய திருவடி கீழ் வச்சுக்கு போறேன் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அதான் ஆண்டான் அர்த்தம். அதனால்தான் அருள் புரிந்தான்னு சொல்லல, சொல்லாம ஆண்டான். ராமானுஜனை என்னை ஆண்டனேன், தன்னை அடியார்க்கு அடிமையாக்கினபடியாலே ஆண்டான் என்கிறார். அது என்ன, தன் திருவடிக்கு சேர்த்துக் கொள்வதை காட்டிலும் தன் அடியார்க்கு சேர்த்துட்டாரோ அதுதான் ஆண்டான். தனக்கு சேர்த்துண்டா அருள் புரிவார்னு சொல்லுவார், தன்னுடைய அடியார்க்கு சேர்த்துண்டா ஆண்டான்னு தெரியும். ஏன்னா தனக்கு சரி எனக்கு நீ கைங்கரியம் பண்ண அப்படின்னா அருள் புரிகிறான்னு அர்த்தம். என் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணா அது ஆண்டான்னு அர்த்தம். அப்படின்னா எடுத்து அவளுக்கு பண்ணு நியமிக்கிறாரனோ அந்த நியமன சாமர்த்தியம் வேணுமோ அதான் தெரிவிக்கிறேன். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீடு, நம்ம வீடு நம்ம சொந்த வீடு, நம்ம தான் வாங்கியிருக்கோம், பத்திரம் நம்ம தான் இருக்கு, வாங்கியிருக்கோம். அந்த வீட்டை குடுத்தனம் விட்டோம். குடுத்தனம் விட்டதுக்கு அப்புறம் அதை ஆண்டானேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குடுத்தனம் விட்டாச்சுன்னா அது ஆண்டான்னு சொல்ல முடியாது. ஏதோ வீடு இருக்கு, என் பேர்ல தான் இருக்கு, பத்திரத்துல இருக்கு, நம் பேர்ல தான் இருக்கு, ஆனா ஆண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா குடுத்தனம் இருக்கோதான் ஆண்டான். நான் ஆண்டானா? நான் ஆண்டான் இல்ல, குடுத்தனம் இருக்கோதான் ஆண்டான். அந்த மாதிரி இல்லை. அந்த வீட்டையே நம்ம யாருக்கும் கொடுக்கல, நாமே வச்சுட்டு இருக்கோம். நாமே வச்சுட்டு இருக்கோம்னா அந்த வீட்டை விற்கலாம், அந்த வீட்டை வெள்ளை அடிக்கலாம், அந்த வீட்டை இடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அந்த வீட்டை. அப்ப அதுக்கு பண்ணலாம்னா அதுக்கு ஆண்டான்னு பேரு. அதே வீட்டை நான் வந்து குடுத்தன விட்டேன்னா அவ பர்மிஷன் இல்லாம அவ ஆத்துக்குள்ளே போக முடியாது. என் வீடு தான் அது, என் பத்திரம் தான் அது, அதுக்குள்ள போக போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, அத்தனை தூரம் என்னை எடுத்து கொண்டு கையாளும்படியான தன்மையை என்ன பண்ணார், என்னை கொண்டு போய் குரத்தாழ்வாடு திருவடிகளே கொண்டு போய் ஆட்படுத்தி விட்டார் இல்லையா? அதனாலே ராமானுஜன் என்னை ஆண்டனே, என்னை கொண்டு போய் எங்க திருவரங்கத்தை தெரிவிக்கிறாரு, என்னை கொண்டு போய் எங்க வச்சாரு? குரத்தாழ்வாருடைய திருவடிகளை கொண்டு போய் சேர்த்தரணும். அதனால இப்ப ராமானுஜனை ஆண்ட பிறகு என்ன ஆயிடுச்சு? எனக்கு ராமானுஜனை ஆண்டுட்டாரணும். இனிமே என்ன விடுது? இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிலையம் பழசூழிலன். இன்பத்தை மேன்மேலே கொடுக்கக்கூடிய பெருவீடான மோட்ச பிராப்தி இது வந்து நம்ம சேர்ந்தால் என்ன பெருவீடு பிராப்தினா சிவைகுண்ட பிராப்தி, அது கிடைச்சா என்ன? அல்லது எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன். அப்பனா எண்ணிறந்த துன்பங்கள் கொடுக்கக்கூடிய நரகங்கள், நரகங்கள் ஒரு நரகம் இல்லை, 28 நரகம் 36 நரகம் சொல்லிட்டு இருக்கா. அத்தனை நரகங்கள் இருக்கணும். அந்த பல நரகங்கள் வந்தாலும் அது எனக்கு ஒண்ணும் கிடையாது, அதனால எனக்கு ஏதாவது உண்டான ஒண்ணும் கிடையாது. பல நரகங்கள் வந்தாலும், அதாவது முதல்ல சொன்னது இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், எய்திலன்னு சொன்னார். அப்பனா எய்திலன்னு எதுக்கு சொன்னார்? மோட்சத்துக்கு. இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தில் மோட்சத்துக்கு சொன்னார். ஆனா நரகத்தை சொல்லும் போது பல சூழிலன், துன்பம் தரு நிறையம் பல சூழிலன். ஏன்னா இந்த இடத்துல மோட்சத்தை எய்துதல் ஒரு தடவை தான் முடியும். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்துதல், மோட்சம் ஒரு தடவை தான் போக முடியும், ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். ஆனா நரகம் அப்படி இல்லை. ஆட்சி மாறி மாறி பரபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேடி ஈரில் இன்ப திருவில்லம் யாழ்முழுன்னு சித்து ஒரு தடவை போராட் திரும்பி வரார், போராட் திரும்பி வரார், போரா என்ன சுவாமி போயிட்டு வந்துட்டு இருக்கா சுவாமி அப்படின்ட்டு கிடையாது. அந்த மாதிரி நரகம் எத்தனை, அதான் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பல சூழிலன், பல பலமா போயிட்டு வந்துட்டு இருக்காரு.
பிரகாசமா போல நிறைய தூரம் போயிட்டு வர அது மாதிரி நிறைய தூரம் மோட்சத்துக்கு போயிட்டு வர முடியும்னா இல்லையே. இன்பம் தரு பெருவீடு வந்து எய்திலன் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப இந்த இடத்துல இந்த பாருங்க, இந்த ரெண்டை பத்தி இனிமே எனக்கு கவலை கிடையாது. இன்பத்தை கொடுக்கக்கூடிய மோட்சானந்தத்தை பத்தி கவலை இல்லை, துன்பத்தை கொடுக்கக்கூடிய எது அந்த நரகானந்தத்தை பத்தி கவலை கிடையாதுங்க. நரகானந்தத்தை கவலைப்பட்டீங்க எது நடந்த பிறகுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாம் கவலை இல்லை, இன்பம் கொடுத்தாலும் கவலை இல்லை, துன்பம் கொடுத்தாலும் கவலை இல்லை. எது நடந்த பிறகு? தொல்லுலகில் ஆச்சரியமான பாசுரம். தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன். அன்பன் தொல்லுலகில் பழங்காலத்து உலகு. தொன்மையானது, தொன்மையானதுன்னு சொல்ல முடியும். பழங்காலத்து தொல்லுலகில் பழங்காலத்து இதுதான் தொல்லுலகு. அப்ப இந்த உலகத்தை விட்டு பிற எப்போதும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய தொல்லுலகில் மண்பல் உயிர்கள் குறைவான். மண்ணி கிடக்கிற உயிர்கள் மாயனை மண்ணு வடமதுரை வைந்தன் தெரிவிக்க. அதுவரை தொல்லுலகில் மண்பல் உயிர்கள் கிரைவன். அப்ப மண்ணி கிடக்க இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் என்னது? அந்த உயிர்கள் தான் ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் இருக்கு இல்லையா, அவன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. எல்லா நித்தியவாசம் பண்ணிட்டு இல்லையா, அத்தனை பேர் மண்பல் உயிர்கள் இறைவன் இறைவன். அப்படிப்பட்ட அந்த உயிர்களுக்கெல்லாம் சுவாமி யாரு? சர்வசேஷி யாரு? தொல்பல் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன். அந்த சர்வசேஷியான மாயன். மாயன் மாயன்னு சொன்ன ஆச்சரியமான சேட்டிதங்களை படைத்தவன். மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன். என முடிந்த அன்பன் அனகன். அப்ப மாயன் ஆச்சரியமான சேட்டிதங்கள் படைத்தவன். அப்படிப்பட்ட சேட்டிதங்கள் படைத்தது யாரு? அங்க பேரே சொல்ல வருவோம். இறைவன் சொல்லியிருக்காரு, மாயன் சொல்லியிருக்காரு. யார் அவரு? சிவன் நாராயணன். அந்த மாயன் தான் சர்வசேஷி. அந்த மாயன் அவன்தான் ஜெகத்காரணம். தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன். மாயன் என அவன்தான் ஜெகத்காரணம். உலகத்தாருக்கு எல்லாருக்கும் ஜெகத்காரணம் அவன் தான். அப்படிப்பட்ட அன்பன் நமக்கெல்லாம் அன்பு பொழியக்கூடியவன். எதன் மூலமாக அன்பு பொழியக்கூடியவன்? சீபாஷ்ய முகத்தாலே சொன்ன அன்பன். சீபாஷ்ய முகத்தாலே சொன்ன அன்பன் அப்படின்னா தன்னுடைய மேதையை காட்டிக் கொள்ளணும் என்பதற்காக அல்ல. என்ன சீபாஷன் பிரம்மசூத்திரத்துக்கு சீபாஷம் பண்ணாரணும். அப்ப சில பேருக்குலாம் சில விஷயங்கள் உண்டு. அவ ரொம்ப மேம்படுத்த பட்டவான்னு வச்சுக்க, நன்னா வாசிச்சவா, நன்னா வித்தியை நிறைய இருக்கு. அந்த வித்தியை காட்டி கொண்டதுக்காக யாரோ ஒரு ஏழை எளிவாட்ட போயிட்டு தன்னுடைய வித்தியெல்லாம் காட்டுற பாருங்க. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் தாம் பெரிய வித்தியானவர், அந்த வித்தியை காட்டுறதுக்காக சீபாஷி நமக்கு கொடுத்தாருன்னா அது இல்லை, அது கட்டல. அது அர்த்தம் இல்லை. தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டி கொண்டதுக்காக இல்ல, தன்னுடைய ஞான வைபவம் காட்டு கொடுப்பதற்காக அல்ல. அன்பிலாலே அன்பன். தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன். அன்பினாலே பக்தி மிக இத்தனை அர்த்தங்களை நம்ம காட்டி கொடுத்தார். ஸ்ரீபாஷ்யத்துல காட்டி கொடுத்த அர்த்தம் ஏன் பார்க்க போறோம்? ஸ்ரீபாஷ்யமே சுருக்கமா பார்க்க போறோம். அப்ப இத்தனை அர்த்தங்களை நம்ம காட்டி கொடுத்திருக்காரு. அந்த காட்டி கொடுத்தது என்ன? சுவாமி அவர் ரொம்ப பெரியவர். சுவாமி பெரியவர்லாம் தன்னுடைய பெரியவருங்க தன்னை காட்டணுமனோ அதனால காட்டி கொடுத்தாரா? இல்ல அவருக்கு இருக்கிற ஞான வைபவம் என்ன அதனால காட்டி கொடுத்தாரு? ரெண்டுமே கிடையாது. அப்ப இதனால காட்டுங்க, அன்பினால காட்டினார். நம் மேல இருக்கிற பிரேமத்தால காட்டினார். அப்படிப்பட்ட பிரேமத்தால காட்டினபடியாலே அன்பன் அனகன். அனகன் அனகன்னா குற்றம் இல்லாதவன், தோஷம் இல்லாதவன். என்ன சுவாமி தோஷம் இல்லைன்னா, சீபாஷ்யத்தை பாடினது கியாதி லாப பூஜைக்காக அன்று. அப்படின்னா பிராத்தி லாப பூஜைக்காகன்னா கியாத்தின்னா என்ன புரியத்துக்காக சொல்றேன். சிலதெல்லாம் சில காரியெல்லாம் பண்ணுவா சில பேர், அதனால தனக்கு ஏதாவது புகழ் கிடைக்குமா அதனால பண்ணுவா. அதனால 4 பேர் என்னை விழுந்து செவிப்பாளா அதனால பண்ணுவா. அதனால எனக்கு பணம் காசு கிடைக்குமா அதனால பண்ணுவா. அப்ப அதுதான் கியாதி லாப பூஜை. புகழ் வருவதற்காகவும் பணம் காசு வருவதற்காகவும் தன்னை விழுந்து 4 பேர் செவிப்பதற்காகவும் இதான் கியாதி லாப பூஜை. அதற்காக பண்ணல. அப்ப எதுக்கு பண்ண? அடியார்கள் இத்தை உணர்ந்து தெரிய வேண்டும். அடியார்கள் இத்தை உணர்ந்து தெரிய வேண்டுங்கிற காரணத்தை தான் சொன்னார். ஆக தனக்கு பெயர் கிடைக்கணும் என்றோ, 4 பேர் தன்னை விழுந்து சேவிக்கணும் என்றோ, தன்னை 4 பேர் புகழணும் என்றோ அப்படி கல
இது எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சுவாமி? இந்த மாதிரி எங்க பார்த்தா திருவள்ளுவர் சொல்றாரு என்னது? அன்பன் அனகன். அனகன்னா குற்றமில்லாத. என்ன குற்றமில்லாதவன்? ஸ்ரீபாஷ்யத்துக்கு தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய பேர் வரணும், புகழ் வரணும், அதே நேரத்தில் பணம் வரணும், அதே ஒரு 4 பேர் வீட்டு சேவிக்கணும், அதுக்காக பண்ணல. சரி பண்ணலன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? என்ன பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவர் சொன்னாரு. நானே அவர் திருவடி பத்திரிக்கனே, நானே அவர் என்ன பண்ண குரத்தாழ திருவடியை காட்டி கொடுத்தாருன்னா என்ன பார்த்தாலும் தெரியலையா? எவ்வளவு மோசமானவன் நானே, நீசனேன், நிறைவொன்று விளையன். அப்படிப்பட்ட என்னையே 108 பாத்திரம் எழுதி வச்சாரு. என்னை இந்த 108 பாத்திரம் எழுதி வச்சது யாரு? அப்ப இதுல இருந்தே தெரியுது அவர் தான் இதை பண்ணணும். ஏன்னா இதை கொண்டு போய் அவர்கிட்ட முதல் 108 எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்தவன அவர் என்ன பண்ணாரு? இது மாட்டேன்னு தள்ளிட்டார். இது 2வது 108. முதல் 108 பண்ணிட்டார் ராமஜி தான். இந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் 108 ராமானுஜத்தை பண்ணார், அது கூடாதுன்னு தள்ளிட்டார். மறுபடியும் 2வது 108 பண்ணிடணும். அப்ப இப்ப அவரு அந்த அபிப்பிராயத்தோடு இருந்தா முதல் 108 அவர் அக்செப்ட் பண்ணிருக்கணும், அது ஒத்துக்கணும். ஒத்துக்கலையே, அது அனகன். அன்பன் அனகன். அதனாலே அன்பன் அனகன். அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னை ஆண்டனே. அப்படின்னா என்னை ஆண்டார். ஆண்டானா என்னை கொண்டு போய் புறத்தாழ்வாடி திருவடிகளை கொண்டு போய் சமர்ப்பித்தார் தான் ஆண்டான். ஆண்டன் என்ன அர்த்தம்னா, இப்ப நான் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து அப்படிதான் பேசணும். சுவாமி அவருக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, எனக்கு தெரிஞ்சாவுக்கு தெரியாது சுவாமி, தெரியறது தெரியல. ஸ்ரீ வைஷ்ணவனா அதுதான் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவனா அப்படின்னா வீடு சேவிக்கணும். அது வீடு சேவிக்கணும். தேவருடைய சொத்து இது. என்ன வேணா தேவரை எடுத்துக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். தேவருடைய சொத்து. இந்த சொத்தை நீங்க எப்படி நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளணுமா நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த நிலைக்கு வரணுமா? அதுதான் ஆண்டனே. அந்த ஆண்டன தன்மையத்திற்காக இது பாசுரத்துடைய ஆச்சரியமான அர்த்தம். இப்ப இந்த பாசுரத்துடைய கிரமம் சொல்றேன். பாசுரத்தை எப்படி மாத்தினா அர்த்தம் ஓரளவுக்கு புரியுன்னு பார்ப்போம். என்னைக்குமே பாசுரத்தை அப்படியே சேமிக்கிறது ஒரு கிரமம். அந்த பாசுரத்துடைய சப்தங்கள் கொஞ்சம் மாத்தினா அதுவே இது தமிழ் தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கா தெரிஞ்சுட்டு அதுல அன்வயம் இருந்தா அது உடனே நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. அதை அந்த பாசுரத்துடைய சப்தத்தை கொஞ்சம் பதக்கிரமத்தை கொஞ்சம் மாத்தணும். அதாவது அப்ப அர்த்தம் புரியும். இப்ப எப்படி எடுக்கணும்னா முதல்ல தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன் அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னை ஆண்ட பின்னே. இது ஒரு முதல் செக்ஷன். இது அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய சப்தமான அந்த சப்த கிரமத்தை முன்னாடி போட்டுடணும். அவ பின்னாடி தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் இருக்கணும், அதை முன்னாடி கொண்டுணும். தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்ட பின்னே முன்னாடி கொண்டு. இன்பம் தரு பெருவீடு வந்தேதிலன் என்றிறந்த துன்பம் பரு பல சூழலன். இப்ப அர்த்தம் நல்லா புரிஞ்சிருப்பாங்க. ராமானுஜன் என்னை ஆண்ட பிறகு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வைகுண்டம் இருந்தான, துன்பத்தை கொடுக்கக்கூடிய நரகானவம் இருந்தானே, எனக்கு வித்தியாசமே இல்லை. இதுதான் அப்படி முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி பின்னாடி வச்சு பார்க்க முடியா. ராமானுஜனை ஆண்ட அப்படின்னா அர்த்தம், ராமானுஜனை ஆண்ட பிறகு இனி இன்பத்தை கொடுக்கக்கூடியதோ மேன்மேலும் துன்பத்தை வரக்கூடிய இந்த ரெண்டுமே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா இன்பத்தை கொடுக்கக்கூடிய மேன்மேலும் வரக்கூடிய பெரிய வீடான மோட்சானந்தத்தை பெற்றால் என்ன, அல்லது துக்கத்தை கொடுக்கும் நரகானுபவத்தை பெற்றால் என்ன, எதை பற்றியும் இனி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான பாசனம். ஆச்சரியமான இது பாசனத்தின் கருத்து. இப்ப இந்த பாட்டுல இறைவன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த பாசனம் கையில் வச்சுக்கணும். அதாவது மண்பல் உயிர்கட்கிறையவன் இறைவன் 2 சப்தம் போட்டிருக்கா. சில பாட புஸ்தகத்துல மண்பல் உயிர்கட்கிறைவன் அப்படின்னு போட்டிருக்கா, இறைவன். சில இடத்துல இறையவன் போட்டிருக்கா. மண்பல் உயிர்கட்கிறையவன் அப்படின்னு சில பாசனத்துல இருக்கு, சில புஸ்தகத்துல இருக்கு. ஆனா மண்பல் உயிர்கட்கிறைவன் அப்படின்னு சில அப்படின்னா இறை ஈரை ஈரை வாயன் யா போடாம சில புஸ்தகத்துல இருக்கு, யா போட்டு சில புஸ்தகத்துல இருக்கு. ஆனா அநேகமா வியாக்கியாத்தா என்ன எடுத்துக்கன்னா இறையவன் தான் எடுத்திருக்கார். மண்பல் உயிர்கள் இறையவன் அப்படின்னு தான் எடுத்திருக்கார். ஆனா ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இறைவன் சொன்னாலும் இறையவன் சொன்னாலும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. ஏதாவது அப்படின்னு இருக்காங்க. அப்ப அப்படி மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் ஆக
பகவான் தான் இறைவன். அந்த இறையாக எல்லாருக்கும் சர்வசேஷியா இருக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப மாமனுடைய அவதாரிகள், அதாவது ஆழ்வார்கள் பாசுரம் பாடும் என்னன்னா, இப்ப ஆழ்வார் பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? இது 4000 தீப குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அது சரியே. ஆழ்வாரும் பாடுற இவரும் பாடுற என்ன வித்தியாசம்னா, ஆழ்வார் பாசுரம் பாடும்போது நடுநூல்ல கேள்வி கேட்கிறார்களோ, இதெல்லாம் கேள்வி அடிக்கடி ஈட்டுல வரும். நம்பில்லை மேல நம்ம பார்க்க போறோம், நம்பில்லை ஈட்டுல வரும். அதனால என்னன்னா, ஓ அது மாதிரி இருக்குமோ இருக்குமோ இருக்குமோ. ஆழ்வார் பாசுரம் பாடிட்டு இருக்காரு, பக்கத்துல யாரோ இருக்கா, அந்த பக்கத்துல யாரோ இருந்து அவில் இதை நீங்க சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இது மாதிரி சொன்னீங்க, இதுக்கு என்ன கேள்வி, அந்த கேள்வி கேட்டு பதில் வாங்கினாரம்னா அந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆழ்வார் பக்கத்துல இருந்து ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார் தான். அவரோட ஒண்ணு ஒரே முதல் தாள் தான் கேட்டார். சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தைத்தின் எங்கே கிடக்கும். அதுக்கு ஆழ்வார் சமாதானம் சொல்லிட்டு அத்தைத்தின் அங்கே கிடக்கும் சொல்லிட்டார். ஆனா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது பக்கத்துல யாரா இருக்காருன்னா இல்லையே சுவாமி, ஊர்ல திருக்குறுகூர்ல நிறைய பேர் இருந்திருப்பாருன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆழ்வார்ட்ட வந்து கைக்கு பின் வந்து அவ வந்து ஆழ்வீர் இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் நீ என்னமா பதில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்டதா தெரியல. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஆழ்வாரை பொறுத்தவரை மானச அனுபவம் தான். மானச சாட்சாத்காரம்னு பேர். எல்லாமே மனத்திரையில ஆழ்வார்க்கு வருது, எல்லாமே மனசுல அப்படியே நினைச்சு பாட்டு இருக்காரு. அப்படிதான் மானச சாட்சாத்காரம்னு சொல்லுவார் அத்தனையும். அப்ப இவர்கள் கேட்டு வைத்துக் கொண்டு மேலே ஆழ்வார் பாடினார் அப்படின்னு நமக்கு வழி செல்ல, அந்த மாதிரி வினையில. ஏன்னா ஆழ்வார் நம்பிலே வீட்டுல எடுக்கிறார். ஆழ்வார் இவரதும் உந்தி 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 மேற்கொண்டு மேலே பாடுறாரு. அந்த பாடுறதுக்கு என்ன காரணம்? பாடுறதுக்கு ஒண்ணு வேண்டாம், காலேஜ் 2 இருக்கு, நாளைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு, சாயங்காலம் உண்டு, அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும். சரி, இது மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம்? இல்ல சுவாமி உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லணும். அது மட்டும் காரணம். நீங்க கேட்கறீங்க, அப்ப நீங்க என்ன உந்தரை இப்ப காலட்சேபம் முடிஞ்சது ஏதோ கேள்வி கேட்கிறேன், இல்ல அதுக்கப்புறம் இந்த காலட்சேபம் இல்லையான்னு கேட்கிறேன். அப்ப நான் காலட்சேபம் சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு உந்தரை இல்லையா? அதே போல ஆழ்வார் திருவாழ்மொழி பாடறாருனாலே அது யார் உந்தரா? இப்ப ஒரு பிரியத்துக்கு ஒண்ணு சொல்றேன், புரியத்துக்காக. இப்ப விஷ்ணு புராணம் இருக்கணும், பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் சொன்னார். அது எதனால பராசர விஷ்ணு புராணம் சொன்னார்? மைத்ரேயர் கேள்வி கேட்டுட்டே இருக்கார். இவருடைய மைத்ரேய பகவான் அவா, இது ஈடு வியாக்கியானத்தில் நம்பில தெரிவிக்கிறார். ஆழ்வாருக்கு மைத்ரேயர் கேட்கிறார், பராசர மகரிஷி அதுக்கு பதில் சொல்லும்படியான ஒரு தன்மையிலே விஷ்ணு புராணம் பறந்துட்டு. அதே போல ஆழ்வாருக்கு யாரும் கேட்கிறா, கேட்ட உடனே அதனால திருவாய்மொழி பிறந்தது அப்படின்னு வச்சுக்கலாமா சுவாமினா? வச்சுக்கலாமே. அப்ப யாரு கேட்டா? அந்த ஊர்காரா கேட்டாரா? அந்த மாதிரி சரித்திரம் இல்லை. மதுரகவி ஆழ்வார் கேட்டாரா? அந்த மாதிரி இல்லை. அப்ப யார் கேட்டார்னா ஆழ்வாருடைய அவா அப்படின்றாரு. அப்ப ஆழ்வாருடைய அவான்னா என்னன்னா, அவாதான் இந்த மைத்திரேயர். ஆழ்வாட அவா இருக்கும்படி என்ன, கண்ணனின் காதல் உந்ததான் ஆழ்வார் பாசனம் பண்ணினார். அப்ப நம்மாழ்வார் பாசனத்துக்கு யாராவது கேட்டாருன்னா தெரியாது. ஆனால் இந்த சொல் வந்தோம்னா, ஆழ்வார் பாசனத்தை யாரும் கேட்கல, கண்ணனுடைய காதலாலே பிறந்த அவா, அந்த அவா உந்த மேற்கொண்டு ஆழ்வார் 1010 பாடின வந்துட்டார். இது தெரிகிறது. எது போல? மைத்ரேயர் கேள்வி உந்த பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் பண்ணார். அந்த மாதிரி ஆழ்வாரை யாரோ உந்தல, ஆழ்வாருடைய காதலே அவாவே ஆழ்வார் உந்தித்து, ஆழ்வார் உந்தினபடியெல்லாம் அவர் திருவாழ்வு பெற்றார். இப்ப அதே போல இப்ப ராமானுஜ நூற்றாந்தாதிக்கு வருவோம். இப்ப ராமானுஜ நூற்றாந்தாதி இருக்கு இல்லையா? இப்ப இதுல இந்த திருவரங்கத்தில் பாடினார் இல்லையா? அப்ப பாடி இருக்கும் போது அவரை யார் பாடு உந்தி இருக்கார்? விஷ்ணு புராணக்காரருக்கு மைத்ரேயர் மகரிஷி உந்தினார். அவர் தான் ஒவ்வொரு கேள்வியை கேட்க அவர் மேற்கொண்டு சமாதானமா சொன்னார்னு பார்த்தோம். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண பக்தியான ஆழ்வாடி அவதான் உந்தித்துன்னு சொல்றோம். இப்ப திருவரங்கத்தை யார் சுவாமி உந்தித்து? ஆனா உந்தித்தனா இல்ல, நிஜமாவும் உந்தி இருக்கா? உந்தி இருந்து ஆகணும்.
யாரோ ஒருத்தர், ஏன்னா ஆழ்வார்க்கு பக்கத்துல யாரும் இல்ல பதர்கவியாரோட தவிர. அதே ஒரு மைத்திரையே இருந்தாரு, அவர் முந்தி இருக்காரு, அது என்னன்னா புரியுறது. ஆனா திருவரங்கத்துல 108 பாசனங்களை பண்ணாரோனோ யாரா உந்திருக்காருன்னா இருக்காரு. அவர் பாசனம் பாடுறச்சே நடுவு உட்கார்ந்து இவர் ஏதோ கேள்வி கேட்டதெல்லாம் ஐத்தியங்கள்லாம் தெரிய தோணும். இந்த கேள்வி கேட்கறா, இந்த கேள்வி கேட்கறது. ஏன்னா எங்க நடந்தது பார்க்கணும். இந்த ராமானுஜம் எங்க நடந்ததுன்னா ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் சன்னதி, அது எல்லாரும் பிரசித்தம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்கேயே காட்டழிய சிங்கர் சன்னதி இருக்கு ரயிலடி பக்கத்துல. அந்த காட்டழிய சிங்கர் சன்னதி இருக்கணும். அந்த சன்னதியில தான் இவர் இந்த அதுதான் ரகசியம் விளைந்தவன்னு சொல்லுவார். ரகசியம் விளைந்தவன் சொன்னா அந்த சன்னதியில அமர்ந்து கொண்டுதான் ராமானுஜ நூற்றந்தாதி பாடினார் சுவாமி திருவரங்க தகுதிரா. எங்க நீங்க இந்த தடவை போனேன்னா காட்டழிய சிங்கர் போய் சேவிச்சுப்பாங்க. சிங்கப்பெருமாள் சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராமானுஜ நூற்றந்தாது அவதரித்ததே அந்த இடம்தான் காட்டழிங்க சிங்க சன்னதி. அந்த இடத்துல போனாங்கதான் பண்ணார். சரி, அப்ப அங்க அவரை சுத்தி நிறைய பேர் இருந்து பாடணும், திருவரங்கத்தமிழ சிஷ்யா நிறைய பேர் இருந்து பாடணும். இவர் ஒவ்வொரு பாசனம் பாடச்சே சுவாமி அது என்னமா நீ பாடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்மாழ்வார்க்கு அந்த வாய்ப்பு கிடையாது, மதுரகவியாழ்வார் தவிர. அவரு கேட்க மாட்டார், ஒரே ஒரு தடவை தான் கேட்டார், நிறுத்திட்டார். இனிமே ஓலையை எழுத்தாக வச்சுட்டு எழுதுறதுல எழுதிட்டாரோ அது எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. ஆனா திருவரங்கத்தமிழ் சுத்தி ஸ்ரீவைஷ்ணவா இருக்கா, அவ ஒருத்தர் கேட்கிறா. அதனால்தான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பண்ணிட்டே இருக்கும்போது 108 பாசனத்தையும் திருவரங்கத்தமிழால் காட்டழிக சிங்கர் சன்னதியில தான் பண்ணார். ஆனா 12 இருக்கும்போது 105வது பாட்டு முடியும் போது சுவாமி எம்பெருமானார் எழுட்டார் அந்த சன்னதிக்கு. எம்பெருமானாரே உள்ளுக்குள்ள கேட்ட குறுக்க வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் எழுந்துட்டான். சரி, யாரை பத்தி பாசனம் ஏற்றுக்கொண்டிருக்கோமோ அந்த சுவாமியை எழுட்டார் இல்லையா, எல்லாரும் எழுந்துட்டார். எழுந்து நின்று 3 பாசனங்கள் 106, 107, 108 இந்த 3 பாசனங்கள் எழுந்து நின்று சொன்ன பாசனம். அதனால்தான் சாத்துமறை பாசனங்களாக 3 பாசனங்கள் உண்டு ராமானுஜதாதிக்கு. சாமான்யமா சாத்துமர பாசனம்னு சொன்னால் 2 பாசனம் தான், திருப்பாவை 2 தான். எந்த பாசனம் எடுத்தா 2 பாசனம் தான் சாத்துமர பாசனம். ஆனா இங்க மட்டும் எதனால போகணும்னா சுவாமி குறுக்க வந்துட்டார். எம்பெருமானார் குறுக்க வந்த உடனே இவெல்லாம் எழுந்துட்டார். எழுந்து நின்று செவிச்சபடியாலே செழுந்திரை பார்க்கடல் பந்தியல் மாய அங்கையல் பாயல் தன்னகன்னு அந்த 3 பாட்டும் சாத்துமர பாசனம் சொல்லிட்டார். அப்ப என்ன தெரியுது, அப்ப பல பேருடன் திருவரங்கத்துல இருந்திருக்கான்னு தெரியா. அப்ப யாரோ 4 பேர் முன்னாடிதான் பாடியிருக்கார். இவர் போட்டி இருக்கு, இவர் சிஷ்ய கூட இருக்கு, அவ முன்னாடிதான் பாடியிருக்கார். பாடினபடியாலே இப்ப அவெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறான். திருவரங்கத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கணும், அவ கேள்வி கேட்கிறா. என்ன கேள்வி கேட்கிறான்னா, நீரு 29வது பாட்டு கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன்பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ்வை இறந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவேன் நீங்க பாதம் பாடினேன். அதெல்லாம் கேட்டவர்கள் சொல்றா போல இந்த பாட்டை வந்திருக்கு. இந்த பாட்டை வந்து அப்ப அவ என்ன கேட்கிறான்னா, உனக்கு இவ்வளவு ஆசையா திருவரங்க தவதனாரை பார்த்து அந்த சுத்தி இருக்கக்கூடிய கோட்டி எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டி எல்லாம் கேட்கிறான், உனக்கு இவ்வளவு ஆசையா அப்படி இருக்காது. ஏன்னா மேல 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 கேட்டுட்டே போறியே. என்ன முதல்ல ராமானுஜர் திருமணின்னு கேட்ட, இப்ப அந்த கூட்டும் விதி என்று கூடும் பாசனத்துல ராமானுஜர் அடியார்களோடு கூடணும் கேட்டு இருக்க. அப்ப மேல மேல கேட்டுட்டு போயிட்டு இருக்க. அப்பனா என்ன பண்ண போற தெரியுமா, யார் கேட்கிறா, சுத்தி இருக்கிறா. இனிமே அடுத்த பாசனம் வரைச்சு நீ என்ன பண்ண, பரமபத்தை கேட்க போகிறீர். யார்கிட்ட சொல்றா, திருவரங்க தமுதனாட்ட சுத்தி இருக்கிறவா அந்த ஸ்ரீ வைஷ்ணவா கேட்கிறா. திருவரங்க தமுதனாரே, இது வரைக்கும் நீங்க ராமானுஜர் திருவடி ராமானுஜர் அடியாருடைய திருவடி கேட்டு இருந்தீர், எல்லாமே கேட்டாச்சு. இனிமே என்ன பண்ண, அடுத்த பாதம் என்ன பண்ணிரு, சுவாமி போறோம் சுவாமி, இனிமே பரமபத்து போலாம். ஏன்னா ஆழ்வார்கள் இதை பண்ணா. ஆழ்வார்கள் அத்தனைதான் அனுபவத்தை கொடுத்தாலும் கடைசியில் என்ன பண்ணாரு, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, ஐஷன் போ ஐஷன் இன்னின்ற நேர்மை இனியாமுறாமே ஏன்னா ஐஷன் போறதுன்னு பிரார்த்திக்கிறார். அதே போல இப்ப நீ பாடப்போறிய பாட்டு இன்னும் வரல, இன்பம் தரு பெருவீடு வந்த இதுல பாட்டுக்கு இன்னும் வரல. வரத்துக்கு முன்னாடி அவ என்ன பண்ணா, இந்த மேல மேல கேட்டு இருக்கேன், இப்ப நீங்க பரமபத்தா கேட்க போறீங்கன்னா இந்த கதையெல்லாம் நிறைய பேருக்கு நாங்க பார்த்திருக்கோம். ஏன்னா
ஆச்சாரன் ஆச்சாரன் சொல்லுவா எல்லாருமே. இதை நல்லா கேட்டுங்கோ. ஆச்சாரன் ஆச்சாரன் எல்லாம் சொல்லுவா. கடைசியில என்ன பண்ணுவா? கடைசியில என்ன பண்ணுவான்னா பரமம் தான் கிடைக்கணும் இல்லையா? சரி, இன்னைக்கு ஆச்சாரன் ஆச்சாரம் சொல்லுவாங்க எங்க இருக்கா? ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கா? பரமத்தன போகணும் கிடைப்பா அப்படின்னு தான் ஆரம்பிப்பா. அதனால அதே போலதான் நீரும் அதே தானே. ராமானுஜர் திருவடி, ராமானுஜர் அடிகார திருவடின்னு சொல்லிட்டு இருக்கீர். இப்ப இனிமே வரக்கூடிய பாட்டுல என்னன்னா, சுவாமி அதெல்லாம் வேண்டாம், நாள் தாங்க முடியாது, இங்க இருக்க முடியாது, இனி என்ன பண்ண பரமத்து போலாம் அப்படின்னு சொல்லி அதுதானே கேட்க பாருங்க. நான் ஆழ்வார்களும் அப்படித்தானே இருந்தா. அதுதானே ஆழ்வார் அந்த அவ ஆழ்வார்கள் பாகவத வைபவம் நிறைய பாடியிருக்கா. பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடதோடு எம்மையாலும் பரமரே குளம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தார் இல்லாத சண்டாள சண்டாளர்களால் எத்தனை பாசனம் எல்லாத்தையும் பாடியிருக்கா. பாடி இருந்தாலும் அடுத்த க்ஷணமே என்ன பண்றான் அவ? அடுத்த க்ஷணமே நேர பகவானுடைய திருவடி பத்திரிக்கும் போடுறான். போயிடானோ அவ எத்தனை பாகவத அபிமானம் பாகவத அவ ஸ்ரீவைஷ்ணவான்னு சொன்னா கூட கடைசியில பெருமாட்டு தானே போறா. ஏன்னா அந்த பகவான் தானே அவளுக்கு ஆச்சாரியன், அவர்கிட்ட தானே போறா. அதே போல ஆச்சார வைபவம் நீரு சொல்லிட்டு இருக்கேன், திருவரங்கத்தவன் நீரு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சொல்லிட்டு என்ன பண்ணுவிட கடைசியில வேண்டாம் சுவாமி, அந்த கண்ணன் திருவடி தானே பத்தணும். கண்ணன் திருவடி நன்னம் மனவடியில் என்னும் திருநாமம் தின்னம் நாள்மே. அப்ப பகவான் திருவடி தானே பத்தணும். எத்தனை பண்ணாலும் கடைசியில சரணாகதி பண்றது யாரு? கண்ணன் திருவடியில தானே. அதுதானே வரவரையில் அப்படின்னு கடைசியா போய் சேர்றது அனுமதிப்பது. அது மட்டும் இல்ல, மோட்ச இச்சே ஜனார்தனகா, மோட்சத்தை கொடுக்கறது ஜனார்தன் தானே. இப்ப அவர்கிட்ட தானே போகணும் அப்படின்னு அமுதனார திருவரங்கத்தை நான் பார்த்து வேணாம் சொன்ன உடனே இதுக்கு சமாதானம் சொல்லணும். அந்த சமாதானம் தான் இந்த இன்பம் தரும் பெருவெளி வந்தேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கி கொண்டார், சுகத்தையே பெற்றுக் கொடுக்கும் மோட்சத்தை தன் சித்தித்தாலும். இப்ப திருவரங்கத்தான் சொல்றார், இன்பம் தரு பெருவெளி வந்தேன். அந்த கோட்டியை பார்த்து சொல்ற, தன் சுத்தி கோட்டி இருக்குமானோ. கோட்டி என்ன சொன்னா, இந்த கேட்டுட்டே இருக்கேன், மோட்சத்தை கேட்க பாருன்னார். எனக்கு மோட்சானந்தத்தை கொடுத்தாலும் சரி, நரகானுபவத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. இன்பம் தரு பெருவீடு வந்தே திறன். அப்படின்னா சுகத்தையே பெற்றுக் கொடுக்கும் மோட்சம் வந்து சிந்தித்தாலும் சரி, அல்லது எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பல சூழலும் துக்கத்தையே கொடுக்கும் நரகத்தை தான் சூழ்ந்தால் என்ன, இந்த ரெண்டில் எது வந்தாலும் இனி எனக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன் சுவாமி வித்தியாசம் கிடையாது? கண்ணன் தெரிவிக்கிறான், சுகதுக்கங்களை சமமாக பார் அர்ஜுனா. கீதையில தெரிவிக்கிறார், அர்ஜுனா சுகதுக்கங்களை சமமாக பார், சமமாக நினைனார். ஏன் அப்படின்னா இங்க சொன்னதே கீதையில தான் சொல்லியிருக்காரு. இதுன்னா ஏன் சுவாமி அவர் சொன்னாரே தவிர சுகதுக்கத்தை எப்படி சமமாக பார்க்கிறது அது சொல்லிக் கொடுக்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லுவாங்க, இப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லுவா. அது எப்படி பண்ணணும்னு காட்டி கொடுக்கணுமோ அதை பண்ண மாட்டான். பகவான் பண்ணார். பகவான் பண்ணாருன்னா சாஸ்திரத்தை கொடுத்தார். சாஸ்திரத்தை கொடுத்துக்கணும், சாஸ்திரத்தை அனுஷ்டானம் நிறைய சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும், நீங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம பரவாயில்ல. அந்த அனுஷ்டானத்துக்கு தான் ராமகிருஷ்ண அவதாரங்கள் பண்ணார். அதே போல கண்ணன் சுகதுக்கம் இப்படி சுகதுக்கம் இப்படி இப்படின்னு சொன்னாருனோ, அந்த சுகதுக்கம் இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லல. அப்படி சொல்லவே இல்லை. சமமான நினைக்கிறோம் சொன்னாரு தவிர அதுக்கு மேல அது எப்படி சமமான நினைக்கணும், அதுக்கு என்ன யுக்தி பண்ணணும் அதை சொல்லவே இல்லை. அதற்காகத்தான் அந்த கண்ணன் பெருமானே ராமானுஜர அவதாரம் பண்ணி, இப்படி பண்ணிடும் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மைத்திடும் மனம் கனியார். முன்னாடி பார்த்தோம், முனியார் துயரங்கள் முந்தினும் இன்பங்கள் மைத்திடும் மனம் கனியார். அப்ப சுகதுக்கம் சமமாதான் இருக்கு. ஏன்னா ராமானுஜர் அனுகிரகம் கிடைச்சிட்டா இனி இன்பம் தரும் பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரும் நிலையம் பல சூழலன். இந்த பாசம் நேர கீதையின் அர்த்தம். கீதையில சுகதுக்கே சமாளம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தான் இது. இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரும். ஏன்னா கீதையில உபதேசம், இந்த பாருங்க, கீதையில உபதேசம் அனுஷ்டானம் இல்லை, இந்த பாட்டுல அனுஷ்டானம் இருக்கு. கீதையில உபதேசம், இந்த பாட்டுல அனுதானம். ஏன்னா
கண்ணன் கஷ்டமான பிரயோஜனத்தான் சொன்னான். ஆனா அதுக்கு கஷ்டமான பிரயோஜனம் உபாயத்தை சொல்லி முடிக்கல. அது சுலபமான உபாயத்தை சொன்னது யாரு? தான் திருவடிகளை காட்டி கொடுத்தார் சுவாமி ராமானுஜன் தான். ஏன்னா அதே கண்ணன் எம்பெருமான் தான் சுவாமி ராமானுஜன் அவதாரம் பண்ணார். சோ கண்ணன் தான் ராமானுஜனா, பார்த்தசாரதி எம்பெருமான் தான் கண்ணன். பார்த்தசாரி தான் என்ன பண்ணார்? சோமயாஜி, கேசவ சோமயாஜி. திருவள்ளிக்கு புத்திர பாக்கியமே இல்லை, சந்தான பிராப்தி இல்லை. சந்தான பிராப்தி இல்லாதபடியா திருவள்ளிக்கேணிக்கு வந்து அங்க வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். பார்த்தசாரதி எம்பெருமான் பிரத்யட்சமானார். என்ன வேணும் கேட்டார். என்ன வேணும் கேட்டாரா, எனக்கு சந்தான பிராப்தியில தேவரை தான் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தித்தார். யாரை போல வேணும்? உம்மை போல வேணார். நானே வந்து பெறப்பேன். அதனால்தான் இன்னைக்கும் பார்சாய் சன்னதியிலே ஒவ்வொரு ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஆச்சாரியருடைய திருநீஷத்திரத்துக்கு பார்சாதி எம்பெருமாள் எழுவார். அவர் போய் நடத்தி கொடுப்பார். அதே எம்பெருமானாருடைய சித்திர திருவாதிரை இருக்கணும். அதே போல ஆழ்வார் உற்சவமாட்டம், ஆச்சாரியார் உற்சவமாட்டம் எல்லாத்துக்கும் பார்சாதி எம்பெருமாள் எழுவார். அது எம்பெருமானார் உற்சவம், அதுக்கு ஏழனமான ஏழ மாட்டார். ஏன் சுவாமி ஏழ மாட்டார்னா அவரே இவர் இல்லையா? எம்பெருமானார் வேறல்ல, பார்த்தசாரதி வேறல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பார்த்தசாரதி கீதையில் என்ன சொன்னா? ஸ்லோகத்தை மட்டும் சொன்னார். இந்த மாதிரி சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கணும் அர்ஜுனா சொன்னார். அது அனுஷ்டானித்து காட்டி கொடுத்தது அவரே மறுபடியும் அவதாரம் பண்ணி எம்பெருமானார் அவதாரம் பண்ணார். அதனால்தான் இது ரொம்ப சுலபமான உயர்ந்த புருஷார்த்தம். ராமானுஜர் திருவடிதான் உயர்ந்த புருஷார்த்தம். அது உபாயம் சுலபம், பிரயோஜனம் உபயம் உயர்ந்த புருஷார்த்தம். அதனால இருக்குதுங்க, இது கிடைத்த ராமானுஜர் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன இருக்கும்? 29 பாசுரத்துல என்ன கிடைக்குது? 29 கூட்டும் விதி என்று கொடுக்கிறோம், அந்த இது நமக்கு கிடைக்கணும். ஆனால் இது என்னன்னா ஒண்ணுமில்லாத ஊமைக்கும் மோட்சம் கொடுத்தாரணும். கேள்விப்படுற உமை வந்தார். வந்த உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல. கேட்டாலும் ஊமை செவிலி ரெண்டு பேர், வாயும் பேச வராது, சொன்னாலும் காதுல எட்டாது, கேட்காது. அப்ப என்ன பண்ணலாம்? அவனை நேர தன்னுடைய உள்ளுக்குள்ள அழிச்சுன்னு போனார். திருவடி அவன் சிரசு மேல வச்சார். மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டார். குரத்தோட பார்த்துதான் மயக்கம் மட்டும் விழுந்தாருன்னு சரித்திரம் பார்க்கணும். அப்படின்னு அந்த ஊமைக்கும் கொடுத்தாரணும். அப்ப அதான் என்பதுல அந்த பக்தி நம்மகிட்ட இருக்கணும். நம்ம கொடுக்க மாட்டோம், பக்தி நம்மகிட்ட இருக்கணும். அப்ப பகவானின் திருவடியிலே இன்னும் ஒரு நம்பிக்கை ஏற்படவில்லை. அதற்கு மேலே ராமானுஜ திருமையை நம்பிக்கை. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, அந்த மாதிரி நம்புமாமா சொல்ல நம்பணும். பகவானுடைய திருவடியே நம்பிக்கை ரொம்ப குறைச்சலா இருக்குன்னா ராமானுஜ திருவடி நம்பிக்கை வருமானா வராது. பகவான்னா பரமாத்மா, ராமானுஜ ஜீவாத்மா இல்லையா, நம்பிக்கை வராது. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொன்னாலே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொன்னாலே குழந்தை பிறந்த உடனே ராமானுஜனுடைய திருநாமத்தை சொல்லணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா, நாராயண திருநாமம் கிடையாது. வேண்டாமா சுவாமி, தேவையில்லை. தேவையில்லையா? இல்ல ராமானுஜ திருநாமே போகணும். தாராளமா இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். சில பேர் ஸ்ரீவைக்கும் கிளம்பிடுறா, ஆச்சாரிய திருவடி அடைஞ்சிடறா. அவளுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் எல்லாம் பண்றான். அதுக்கு ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பேரு. சரம திருமேனியாச்சே, அந்த தர்ம திருமேனிக்கு என்னென்ன சம்ஸ்காரம் அதான் பண்ணிடுறான். பண்ணி முடிச்சோன்னு ஏழை பண்றா இல்லையா? ஏழை பண்றது எல்லாம் கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லுவா. இதை நல்லா கேட்டுங்க. தயவு விஷயத்துல கோவிந்த நாமத்தை அங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப என்ன சுவாமி சொல்லணும்? கோவிந்த நாமத்தை சொன்னா தப்புன்னா? ஆமா, என்ன சொல்லணும்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதே ராமானுஜாய, இந்த சப்தம் தான் சொல்லணும். அந்த சர்ம திருமேனி ஏழை பண்ணிட்டு போறோமோனோ, காட்டுக்கு போறோமோனோ, அந்த காட்டுக்கு போறச்சே கிளம்பும் போதும், இந்த சரீரம் கிளம்பும் போதும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, இந்த சரீரம் பிறக்கும் போதும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, 2 நேரத்திலும் ஸ்ரீமதே ராமன் அப்படி சொல்லி கொடுத்தாச்சு வச்சுக்க, அதுதான் குழந்தை. அதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சண குழந்தை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? கண்ணனுடைய சொன்னா சுமார் குழந்தைதான், சுமார் குழந்தைதான், சுமார் குழந்தை. ஏன்னா நம்ம சில பேர் சொல்ற ஜாயமானி புருஷம் எம்பெய்து மதுசூதனகா சாத்விக சதி விக்னேக சரே மோட்சாட்ச செந்ததா அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஆண்டாள் பாசம் இருக்கு. அப்ப அவருடைய ஜாயமான கட்டாட்சம், மதுசூதனுடைய கட்டாட்சம் குழந்தை பிறக்கும் போது வீழ்த்து சொல்றா இல்லையா? ஆனா அது பகவத் சம்பந்தம். அந்த பகவத் சம்பந்தத்துக்கு நிறுத்தாமல் ராமானுஜருடைய திருநாமம் அந்த குழந்தைக்கு சொல்லியாச்சுன்னா அந்த குழந்தை வளரக்கூடிய விதமே வேறு.
பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய குழந்தை வளரக்கூடிய விதமே வேறு. பகவத் சம்பந்தம் மட்டும் இருந்து குழந்தை வந்துட்டனா சுமார் குழந்தை. ராமானுஜ சம்பந்தத்தோடு வளர்ந்துட்டன அந்த குழந்தை உயர்ந்த குழந்தை. உயர்ந்த குழந்தை. ஏன் சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? இதான் உண்மை. இதுக்கு சொல்லுவதுன்னா அந்த பிறந்த குழந்தைங்க முதல் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணா ராமானுஜ நாமத்தை சொல்லணும். ராமானுஜா 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 ராமானுஜா. அந்த களம்பர்ச்சியும் ராமானுஜா, வடக்கட்சியும் ராமானுஜா. இந்த சப்தத்தை தவிர இத நச்சேத் ராமானுஜேஷாம் சதுரா சதுரட்சதி காமகத்வாம் பிரபத்தியந்தே ஜந்தோ அந்தமாச்சுதகா புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாம் தட்சயாயச்சா ஸ்ரீமான் அபிரபூத் பூமு ராமானுஜ திவாகரகான் தெரிவிக்கிறார் குருவாச்சாரியர். அந்த ராமானுஜ நாமம் ரொம்ப முக்கியம். அந்த ராமானுஜ நாமத்தை சொன்னாலே போடும். இந்த திருவரங்கத்தை தான் தெரியும். என்னன்னா ராமானுஜரை ஆண்டுட்டார். ஆண்டனதுக்கு அப்புறம் இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திரன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பலசூவிலன். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஒரு வித்தியாசமே கிடையாது தெரிவிக்கிறார் சுவாமி. இப்ப அவதாரிகை பார்த்துக்க மனவாளம் அவதாரிகை மதபதார்த்தம் ஆச்சரியமான மதபதார்த்தம் மனவாளம் அமைது. ஆக தொல்புகளில் தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன். இப்ப தொல்லுலகில் இந்த பாசுரத்தின் முன்பாதியை பின்னாடி வைக்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன், முன்பாதியை பின்னாடி வைக்கணும், பின்பாதியை முன்னாடி வைக்கணும். அப்படின்னா தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் ஆண்ட பின்னே இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் எண்ணிறந்த துன்பம் தரு நிலையும் பல சூழிலன். இப்படி அன்வைத்துக் கொள்ளணும் தெரிவித்தார். சரி, இது எப்படின்னா தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன். தொல் உலகில் பழையதான உலகம். பழையதான இது பழையதான அப்படின்னு சமயம் இருந்து போயிடுமான பிரவாக ரூபேனன்னு தெரிவிக்கிறார். பிரவாக ரூபேன பழையதாய் போகிற ஜலத்திலே பிரவாக ரூபேன, அதாவது ஜலம் ஓடணும். ஜலம் ஓடினாலும் இப்ப காவேரி ஜலம் ஓடிட்டு இருக்கணும், தீர்த்தம் ஓடிட்டு இருக்கணும். அது ஒரே தீர்த்தமா? ஒரே தீர்த்தம்லாம் கிடையாது, ஒரே ஜலம்லாம் கிடையாது. இல்லைன்னா இப்ப இருக்கிற ஜலம் வேறு, அடுத்து வரும் ஜலம் வேறு, அடுத்து வரும் ஜலம் வேறு, அடுத்து வரும் ஜலம் வேறு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஜலம் மாறிண்டே இருக்கணும். அந்த ஜலம் மாறிண்டே இருக்கு, ஆனா இருக்கு. அதத்தான் பிரவாக ரூபேன நித்தியம்னு சொல்லுவார். பிரவாக ரூபேன. அதே போல இங்க பிரபஞ்சமான உலகம் இருக்கே, அந்த உலகம் அப்படின்னா பிரவாக ரூபம் ஒரே இடத்துல இருப்பது இல்லை, சுற்றிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்காது. சில பேர்லாம் சில இடத்துக்கு போயிடுவா, போயிட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்த சுவாமி இடமே மாறி இருக்கு சுவாமி அப்படின்ற. என்ன சுவாமி 15 வருஷத்துக்கு வந்து பார்த்தேன் சுவாமி, அப்ப வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்குன்னு தெரிவிக்கிறானியா? அப்ப ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னோம், சுற்றிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு ஜகத்துல இருக்கும் ஜகத்தை போல நாளைக்கே இல்லையே. ஜகத்தை இன்னைக்கு இருக்கணும், அந்த மாதிரி நாளைக்கு இருக்கணும் இல்ல. நாளைக்கு இருக்கும் ஜகத்தை போல நாளை மறுநாள் இல்லையே, மாறிண்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நாளுக்கு கல்பம், இந்த கல்பத்துல இருக்கக்கூடிய கல்பம்னா பிரம்மாவுடைய பகல் பொழுது ராப்பொழுது ஒரு கல்பம். இந்த கல்பத்துல இருக்கிறா போல அடுத்த கல்பத்துல இருக்கிறா இல்லையே. இந்த சிட்டியில் இருக்கிறா போல அடுத்த சிட்டியில் இருக்கிறா இல்லையே. ஆனா இதெல்லாம் என்னது இல்லைன்னா என்னக்கா? ஆனா இல்லைன்னு சொன்னபடியே ஒரு ஜகத்து இல்லையோ உண்டு, ஜகத்து இல்லையோ உண்டு, லோகம் இல்லையோ உண்டு. எப்படி உண்டு? அச்சித்தத்துவமாக இருந்தால் உண்டு. அச்சித்தத்துவம்னு சொன்னாலே அழியக்கூடியதுன்னு சொல்லி சில பேர் சொல்றார். ஒரு விதத்துல அதை எடுத்துக்கலாம். ஆனா அழியக்கூடியது என்று சொல்வதை காட்டிலும் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் பிரதான பிரதிதத்துவம், பிரதான அர்த்தம் தான். ஏன்னா அழிஞ்சுனா போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை, மாறுதலுக்கு உட்பட்டதான் எது? அச்சித்தத்துவம். அச்சித்தத்துவமா தான் உண்டு. அப்பனா எப்படி இருக்கும்? பிரவாக ரூபேன நித்தியமான அச்சித்தமாக இருக்கு. அச்சித்தாக உலகமே இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்கும்? மாறிட்டே இருக்கும். இதுவாக இப்ப பிரளயம் வந்து போயிடுத்து சுவாமின்னா வேறு ரூபத்துக்கு போயிடுத்து, மறுபடியும் சிருஷ்டி காலம் தான் வேறு ரூபத்துக்கு வருது. இப்ப மாறிண்டே இருக்கிறதா பிரவாக ரூபேன நிச்சயமான அச்சித்தான உலகம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விளக்கு இருக்கு, விளக்கு எரியறது. அந்த விளக்கு எரியறதும் அதை திரி போட்டிருக்கோம், அந்த திரியில நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. எரிஞ்சுட்டு இருக்கே அது ஒரே நெருப்பா? இல்ல. நம்ம கண்ணால பார்க்கறது ஒரே நெருப்பா தெரியும், ஒரே நெருப்பா இல்ல. இதை வச்சுட்டுதான் பிரத்யக்ஷமும் அனுமானத்தால அடிச்சிடலாம், அனுமானத்தையும் பிரத்யக்ஷத்தால அடிக்கலாம். ஆனா சப்த பிரமாணத்தை
அனுமானத்தாலும் பிரத்யட்சத்தாலும் அடிக்க முடியாதுன்னு தெரிவிக்கிற சீபாஷத்துல. அங்கங்க வேதாந்த விசாரம் வரப்போ இதெல்லாம் எடுப்பா. அப்பனா இப்ப ஒரே நெருப்பு கிடையாது. விளக்கு ஏற்றி இருக்கும், திரியும் குறையிறது, எண்ணெயும் குறையிறது. ஆனா இதெல்லாம் குறையிறது பாச்ச அடுத்த திரி அடுத்த திரிக்கு போறது, அடுத்த திரி அடுத்த திரிக்கு போறதுன்னு. அப்ப ஒரே நெருப்பா இருக்க முடியாது. நெருப்பு மாறிண்டே இருக்கணும். நெருப்பு மாறிண்டே இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா தெரியல. நம்ம கண்ணுடைய தென்னுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியலன்னாலும் அது ஒரே நெருப்புன்னு சொல்ல முடியுமானா? இல்ல, அனுமானத்தை சொல்றேன். ஒரு நெருப்பு இல்ல சுவாமி. எதனால ஒரு நெருப்பு இல்லைன்னா திரியும் குறையிறது, எண்ணெயும் குறைஞ்சு போயிடுச்சு. அதனால ஒரு அனுமானத்தை வச்சு சொல்லிட்டு போனோம். இது எங்க சுவாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கிற ஆழ்வார்னா, உடல் மிசை உயிரென கலந்தெங்கம் பரந்துரன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. சுடர்மிகு சுருதியினர் அப்படின்னா பிரத்யட்சத்தால அனுமானம் பாதிக்கலாம், அனுமானத்தால பிரத்யட்சம் பாதிக்கலாம். ஆனால் பிரத்யட்சத்தாலும் அனுமானத்தாலும் பாதிக்கப்படாத ஒன்று எது? சுடர்மிகு சுருதி. அதான் சப்த பிரமாணம், அதான் வேதம். அந்த அந்த வேதம் தான் என்னது? பிரதான. அதனால இது அப்படின்னா அக்னி எரிந்தால் பிரபாக ரூபேன்னு எரியது இல்லையா? அதே போல தொல்லுலகில் இப்ப நெருப்பு எரியுதுன்னா பிரபாக வெவ்வேறு நெருப்பு தான், ஆனா பிரபாகரு மாறி மாறி வந்துட்டு இருக்கணும். அதே போல தொல்லுலகில், தொல்லுலகில் எப்போதும் இருக்கும் ஜெகத். தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கணும், அதாவது நித்தியமா இருக்கும். இன்னும் இருக்கு சுவாமி, நாளைக்கு இருக்காது அப்படிது கிடையாது. இன்னைக்கு இருந்துச்சு ஜெகத்து, நாளைக்கு இல்லை அப்படின்றதே கிடையாது. நிச்சயமான ஜீவாத்மா சமூகம் தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன். அப்ப மண்பல் உயிர் கற்கிறோம். மண்பல் மண்ணி இருக்கிற பல 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 பலமான உயிர்கள். அப்பன்னா இவ்வளவு அவ்வளவு என்று எண்ணெய் விட முடியாத அளவுக்கு உயிர்கள். ஜீவாத்மா சமூகத்தை என்ன முடியுமான்னா என்ன முடியாது. என்பரு கண்ணலத்து ஒன்பொரு நீரில வன்புகள் நாரணன் தென்கடல் ஷேரே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த பல்பல்னு தொல்லுலகில் மண் பல்லு நிறைய எண்ணிலடங்காத ஜீவாத்மா ஒண்ணுமில்ல. இந்த அறை இருக்கணும், இந்த அறைக்குள்ளேயே லட்சக்கணக்கான ஜீவாத்மாக்கள் உண்டு. ஒண்ணு இந்த அறைக்குள்ளேயே இவ்வளவு இருக்குன்னா, அப்ப ஒவ்வொரு அறை, ஒவ்வொரு ஊரு, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு தேசம், எத்தனை தேசங்கள், 14 தோஷங்கள், அந்த அண்டகடாகம், அண்டகடகாத்துக்கு மேல எத்தனை அந்த கடகாக்கள், எத்தனை இருக்கு சுவாமி ஜீவாத்மாக்கள். அதான் என்பது கன்னடத்து ஒன்பொருள் ஈரிலன்னர். ஈரில, அந்த ஈரில சப்தத்தை தான் தொல்லுலகில் மண் பல்னர். மண் பல் பல் இல்லையா? அப்ப பழைய காலமாக வந்திருக்கிற தொன்மையான உலகத்தில் நிச்சயமாக வர்த்திக்கிற இத்தனை என்று அளவில் அடங்காத எண்ணிக்கை அடங்காததான ஆத்மாக்களுக்கெல்லாம் இறைவன். தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறைவன். அப்படி எப்படிப்பட்ட இறைவன்? நிச்சயமாக வர்த்திக்கிற இத்தனை என்று நம்முடைய சொல்லுக்கு அடங்காத, எண்ணிக்கைக்கு அடங்காத ஆத்மாக்களுக்கு இறைவனாக இருக்கிறான் பகவான். தொல்புகழ் மண்பல் உயிர்கட்கிறைவன். அவன் யாரு? அந்த பகவான் தான் சேஷி. மண்பல் உயிர்கட்கிறைவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்? மாயன் என முடிந்த அன்பன் அழகன். மாயன். மாயன் யாருன்னா சுரூபத்தாலும் ரூபத்தாலும் குணத்தாலும் ஆச்சரியமான பூதனான, ஆச்சரிய பூதனான சர்வேஸ்வரன். சுரூப ரூப குணங்களாலே ஆச்சரிய பூதனான சர்வேஸ்வரன். மாயா அப்படின்ற சப்தமே சில மாயா அப்படின்ற இந்த அத்வைத்திற்கு தான் மாயா சப்தம் எடுத்துப்பா. மாயான்னா பொய்ன்னு வச்சிருப்பா. மாயானா பொய்ன்னு கிடைக்கும். ஆச்சரியமான சேட்டிதங்கள் கிடைத்தவன் அர்த்தம். மாயனை மண்ணு வடமதுரமைந்தன மாயன் பொய்யின் அர்த்தமான கிடையாது. மாயன் என இந்த இந்த பிரகிருதியைத்தான் மாயான்னு சொல்ற. மாயான்னா என்ன அர்த்தம்னா மாறுதலுக்கு உட்பட்டுட்டே இருக்கும். இந்த பிரகிருதி மாறிட்டே இருக்கணும். இந்த இருக்கிறப்ப நாளை இருக்காது, நாளை இருக்கப்ப நாளை மறுநாள் இருக்காதுன்னா அதுதான். இது மாயாந்த பிரகதிம் வித்யாம் மாயனந்த மகேஸ்வரன்னு இவரு வாக்கியம் சொல்லுவா. மாயாந்தி பிரகதிம் வித்யா மாயனந்த மகேஸ்வரம். இந்த பிரகிருதியை தான் மாயன்னு சொல்றா. ஏன்னா இந்த பிரகிருதியை பகவான் தன் இச்சைப்படி ஆக்குவிக்கிறான் இல்லையா? தான் என்ன நினைக்கிறான் அது பிறகு மாற்றணும். அதான் இந்த மாயாவி. பகவானுக்கு மாயாவின்னு பேரு. மாயாவின்னு யாரோ சொல்றோமோ அது பகவானுக்கு பேரு. மாயி அந்த பேரும் பகவானுக்கு தான்.
மாஜிங்கிற பேரும் பகவானுக்கு தான், மாயாவி என்கிற பேரும் பகவானுக்கு தான். அதைத்தான் மாயன் அப்படின்னு தெரிவித்தார். சரி சுவாமி, மாயன் அப்படின்னா தொல்புகளில் மண்பன் உயிர் கற்கிறவன் மாயன் என மொழிந்த அன்பன். அன்பன்னா ஸ்நேகத்தாலே, ஸ்நேக காரியம், ஸ்நேக காரியத்தால் என்ன பண்ணார்? ஸ்ரீபாஷ்யம் பண்ணார். ஆச்சரியமா எடுத்திருக்கார். ஸ்நேக காரியத்தாலே ஸ்ரீபாஷ்யம் பண்ணார். ஏன்னா சுவாமி எம்பெருமானார் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணது ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யம் எதனால பண்ணார்? ஸ்நேக காரியத்தால பண்ணார். ஏன் சுவாமி ஸ்நேகத்தினா எப்படி இருந்தா அவ்வளவு சுலபமா சுவாமி நமக்கு அனுகிரகித்திருப்பாரு. எவ்வளவு தூரம் அவருக்கு ஞானம் இருக்கணும், அவ்வளவு தூரம் அன்பு இருந்தா, ஞானம் மட்டும் இல்ல, ஞானம் இருந்தா அப்படி வரட்டுமா போய்வா, அன்பு இருக்கணுமோ, நம்ம மேல அன்பு இருக்கிறபடியாதான் நமக்கு அந்த ஸ்ரீபாஷ்யம் சுலபமாக புரியும். சுலபமா புரியுது கஷ்டம் தான். சுலபமாக புரியும்படியா நமக்கு அனுகிரகிச்சா இல்லையா? ஒண்ணு வேணாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சங்கர பாஷ்யத்தை பாருங்க, மாத்வ பாஷ்யம் பாருங்க, அதை வாசிச்சு பார்த்தா எது சுலபம்னு நான் தெரியும். எங்க சுவாமி சொல்லுவார், அத்வைத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சங்கர பாஷ்யத்தை வாசிச்சா புரியாதான், சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தை வாசிச்சுதான் புரியுமா. சொல்றது யார்? அத்வைத்திகளை சொல்லுவாரா? சுவாமி எங்க மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க மதத்தை சுவாமி ராமானுஜர் பண்ணியிருக்காரு, அவரது பார்த்துதான் அத்வைத்தம்னா என்ன. ஏன்னா அத்தனை தூரம் நேர்மை. பிறருடைய மதம் இன்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மதத்துல இன்னென்ன குற்றங்கள் இருக்கு அதை கலையணுன்றதுன்னா சுவாமி ஸ்ரீபாஷ்யம் பண்ணியிருக்காரு. சரி இருக்கட்டும், அப்படி இருக்கச்சுது. அப்ப இதெல்லாம் அங்க தெரியுது, அது மாத்திர தெரியும். ரெண்டாவது, அந்த முன்னுக்கு பின்னாடி என்னத்தையும் தெரியாது. சங்கர பாஷ்யத்துல முன்னாடி என்ன சொல்றாரு, பின்னாடி என்ன சொல்றாரு, வித்தியாசம் தெரியவே தெரியாது. காலட்சேபம் கேட்கறதுக்கு முன்னாடி இன்பம் தரு பெரிய வீடு வந்ததுல எண்ணிறந்த துன்பம் தரு நிறைய பல சூழல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இப்ப காலட்சேபம் கேட்டதுக்கு வரும், என்ன இருக்க சுவாமி, ஏன்னா ராமானுஜர் ஆண்ட பின்னே இனி இன்பத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மோட்சானந்தம் வந்தாலும் என்ன, துன்பத்தை கொடுக்கக்கூடிய நரகானந்தம் வந்தாலும் எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லைன்னு தெரிவித்தார். நம்ம புரிஞ்சுட்டோமோ. இந்த மாதிரி சங்கர பாஷ்யமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மசூத்திரத்தை பார்த்தோன்னு முன்னாடி வாசிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கும். வாசிச்சதுக்கு அப்புறம் என்ன சுவாமினா புரியலையே, ஏதாவது புரியுதா? புரிய போறது கிடையாதுல்ல. இதுக்கு சொன்ன அப்ப அப்படி இல்ல ராமானுஜர பாஷ்யம். இது கண்ணன் கீதையை கேட்டான்னு அர்ஜுனன் கேட்டதுக்காக, கேட்கறதுக்கு முன்னாள் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவரா மாமகா பாண்டவா சைவ கிமகுர்வத சஞ்சயகன்னு ஆரம்ப ஸ்லோகம். அப்போ ஒவ்வொன்று அழுக, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அழுக. நான் எப்படி பண்றதுன்னு தெரியலையா, எப்படி பண்றதுன்னு தெரியலையே அழுதானோ. அதே போலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, சங்கர பாஷ்யமும் மாத்வ பாஷ்யமும் புரியறதுக்கு முன்னாடி இல்ல, புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு வாசிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் புரியல. ஆனா சுவாமி அப்படி இல்லை. அதனால சுவாமியே சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் எப்படி பாராசரிய வசஸ்துதாம் உபனிஷத் துப்தாதி மந்தியோத்ரிதாம் சம்சாராப்னி விவீதன வியபகத பிராணாப்த சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஹானீதாம் வித்யாட்சரை சுமனசகா பௌமா கிமத்வந்தகம்னு தெரிகிறது. இது மங்கள ஸ்லோகம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு 2வது மங்கள ஸ்லோகம். அந்த 2வது மங்கள ஸ்லோகம் என்ன தெரிவிக்கிறான்னா, எங்களுடைய பராசரன்னா பாராசரியம் என்ன இவெல்லாம் நன்னதான் பண்ணியிருக்கா, ஒரு குறையும் இல்லை. உபதேவர் நங்க திறமையில உபதேவரெல்லாம் ரொம்ப நன்னதான் பண்ணியிருக்கா, ஆச்சரியமா இருக்கு. அவெல்லாம் எங்களுடைய வம்ச பாரம்பரியத்தான் நல்லதான் பண்ணியிருக்கா. ஆனா பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு, இந்த வந்த புத்திகளுக்கு புரியாதவங்க, என்னுடைய சிஷ்யாவுக்கு புரியாம போறதுக்கு அவளுடைய நன்மைக்காக இப்ப நான் மறுபடியும் எழுதுறேனே தவிர, ஓ அவ சரியா எழுதல நான் நன்னா எழுதுனா சொல்லவே வரல. அவரை மன்னனா பண்ணியிருக்கா, அவரை மன்னனா பண்ணியிருக்கா, எந்த குறையும் இல்லை. ஆனா பின்னாடி வரக்கூடிய அவர் எழுதினதை எங்களுடைய சிஷ்யாவுக்கு புரியாம போறதுன்றதுக்கு தான் நான் நன்னா பண்ணேன். எங்க பூர்வாச்சாரம் ரொம்ப நன்னா எழுதியிருக்கா. இருந்தாலும் பின்னாடி வருவோருக்கு வேணும் அல்லவா, அதனால என்ன பண்ண, அதனால அவங்க தெரிஞ்சு கொள்ளும்படி கொஞ்சம் என்னென்ன கொஞ்சம் சுலபமா எழுதியிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஆபா சொன்னதுதான் சொல்லியிருக்கேன். என்னைக்குமே நம்ம காலக்ஷேபம் கேட்கணும்னாலும், சில சூத்திரங்கள் வேதாந்த விசாரம் பண்ணணும்னாலும் அதுக்கு 4-5 வழிகள் இருக்கு. தர்க்க சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம்,
இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கேன், அநேகமா நம்ம நல்லா புரியும். ஏன்னா இதுல நான் பேசுறதே நிறைய பாதி பேச்சு வருத்தமா போயிடும், பாதி பேச்சு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்து இருக்கும். அத தர்க்கத்தை நல்லா வாசிவா இருந்தா வச்சுக்கேன், என்ன பேசுவோம் அது மட்டும் தான் பேசுவான், பேசக்கூடாது நிறைய பேச மாட்டான். அதுக்குள்ளேயே அவ என்ன சொல்ல வந்த கருத்து, அந்த கருத்து அதுக்குள்ள ரொம்ப ஆழமாக அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, அது தெரிவிக்கிறா இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா இப்ப ஆகுமா சுவாமி இதெல்லாம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் எப்படி சிறு வயசுலயே பண்ணாதான் உண்டு. 50,000 சுவாமி இப்ப முடியுமான்னா, தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தர்க்கம், நியாயம், மீமாம்சா இது சொல்ல வந்தன. ஆனா அந்த தர்க்கத்தை கொண்டு போய் நம்ம குடும்பத்துல வச்சுக்கேன், மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, குழந்தைகள் இருக்கா, பாரியா இருக்கா, வேலை வச்சுட்டு வச்சுக்கேன், அவாட்டெல்லாம் எடுபடாது, ரசிக்காது. ஏன்னா இவர் என்ன சுவாமி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, இன்னமும் உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்காரு, ஏன்னா கணக்கு வழக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவ்வளவுதான், ரசிக்கவே ரசிக்காது. தர்க்க சங்கிரகம் என்பது அன்னம்பட்டர்னு ஒருத்தர் எழுதினார். அன்னம்பட்டர் அவர் என்ன சொல்றதுன்னா, பாலர்களுக்காக நான் எழுதியிருக்கேன், பாலர்களுக்காக நான் எழுதினேன், சுலபமா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லி எழுதினேன். பாலர்கள்னா நம்ம என்ன நினைக்குவோம், 5 வயசுல இருந்து 10 வயசு குழந்தைகள், அவளுக்கு அண்ணா அப்படி இல்லை. தர்க்க சங்கரத்தை 8 வயசு குழந்தை தான் வாசிக்கணுமான்னா 80 வயசுல வாசிச்சாலும் தெரியலையே என்ன சுவாமி இருக்குன்னா, இதுக்கு பாலர்கள்னா என்ன வியாக்கியானம் தெரிவிக்கிறாங்க. பாலர்கள்னா ஒரு விஷயத்தை கிரகித்து தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய பருவம் பால பருவம். அப்பனா சிறு வயசுலதான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அநேகமா வந்தவா நிறைய பேருக்கு 50 பேர் தான் இருக்கும் சுவாமி. அப்பனா நாங்களாம் பயிலாமா, பாலர்களுக்கு தான் புரியும், அது அர்த்தம் இல்லை. இது தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் வந்து அவளுக்கு பாலர்கள். இதை நம்ம யதீந்திரவாத தீபிகாலேயே பார்த்திருக்கோம். அந்த சுவாமியை, சீனிவாசாச்சார சுவாமியே பாலர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த கிரந்தத்தை அடியை பண்ணினேன்னு அப்படி எழுதியிருக்கார் ஆரம்பத்துல ஸ்லோகத்துல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எப்போதும் ஏற்படும் இல்லையா. அப்ப இதெல்லாம் எப்படி சுவாமி வேதத்தை நம்ம பண்ணிருக்கணும், வேதத்தை இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி உண்டான நிறைய உண்டு, 1 2 இல்ல நிறைய உண்டு. இதுக்கு அதனாலதான் சுவாமியுடைய சீவாசனம் பண்ணா புரியுது. அதத்தான் இதுக்கு அன்பன்னா அன்பால் அதை கொடுத்தார். அப்ப தொல்லுலகில் மண்பல் உயிர் கட்டிறவன் மாயன் என முனிந்த அன்பன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வரைக்கும் பார்த்திருக்கோம். இது இன்னும் எல்லோகஞ்சேரி வியாக்கியானது போல மடவாளமுடைய பதபதார்த்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சம் உண்டு, நெய்யிட நடந்த வருஷம் ஆச்சரியமானது. ஐஸ்வர்யார்த்தி என்ன சொல்லிட்டு பகவான் அவருக்கு என்னவா அவருக்கு அந்த உபகாரம் பண்றாருன்னு ரொம்ப ஆச்சரியமா பிரியவாச்சாங்க தெரிவிக்கிறேன். என்னன்றது சாயங்காலம் 5 மணிக்கு கொண்டு அவசியம் வந்து பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜிய துல்லேசனம் ஆச்சாரியத்தின் துல்லேசனம் பாகவதார்கள் திருவடிகளே சரணம் சந்தேகத்தார்கள் அவசியம் கேட்க